ஏன் தெரியுமா நம்ம ஜெபிக்கிறோம்? ஏன்னா ஜெபம் மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு சில தடவை ஜெபம் நம்ம சூழ்நிலையை மாத்தாத மாதிரி இருக்கும், ஆனாலும் ஜெபம் பண்ணும். கண்டிப்பா ஜெபம் தேவனை மாத்த போறது இல்ல. தேவன் சதா காலமும் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். நேற்றும் என்றும் என்றும் அன்பானவராகவே இருக்கிறார். நேற்றும் என்றும் என்றும் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். என்னவோ நம்ம ஜெபம் பண்றதுனால அவருடைய மனத்தை மாத்தி அவருடைய கையை முறுக்கி அவர் பாக்கெட்ல ஆசீர்வாதத்தை தூக்கிட்டு வந்தாங்க. You don't have to twist the arm of God. Prayer may not change God, it may not change the circumstance, but prayer always changes you. ஜெபம் தேவனை மாத்த போறது இல்ல. ஜெபம் ஒரு சில தடவை சூழ்நிலையும் மாத்த போறது இல்ல. ஆனா நிச்சயமா கண்டிப்பா 100% ஜெபம் நம்மள மாத்திட்டே இருக்கு. எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறீங்க ஜெபத்துக்கு வர்றதுக்காக? Because prayer is changing you, whether you realize it or not. Say something that is changing in your life. Something that is changing in your life. So ஏன் ஜனங்க ஜெபிக்கிறதுல? இன்னைக்கு இந்த கேள்விக்கு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். நமக்கும் நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்க போகுது இன்னைக்கு. Why people don't pray? இவ்வளோ நன்மைகள்லாம் இருக்கும்போது, இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கும்போது ஜனங்க ஏன் ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க? முக்கியமாக கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் ஏன் ஒரு ஜெப வாழ்க்கை கடைப்பிடிக்கிறது இல்லை? ஏன் ஒரு சில தடவை நம்ம கூட ஜெப வாழ்க்கையை கடைப்பிடிக்காமல் இருந்திருக்கிறோம்? 5 காரணங்கள் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அப்போ இது ரொம்ப மைல்டான பைபிள் ஸ்டடியாக இருக்க போது, அதே மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப ஆசீர்வாதமாகவும் இருக்க போகுது. முதல் காரணம் இதுதான், ஏன் ஜனங்க ஜெபிக்காம இருக்கிறாங்க. இப்போ லூக்கா 18 அதிகாரத்தை அதுக்கு முன்னாடி நான் படிச்சிடறேன். லூக்கா 18 அதிகாரம் அதோடைய முதல் வசனம். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு பாருங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். என்ன அருமையா இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 வார்த்தையிலே ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லிட்டார் என்ன பண்ணணும் அப்படின்னு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அப்ப ஜீசஸ் சொல்லிட்டார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாரும் உள்ளத்து மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். Men ought to always pray அப்படின்னு இருக்குது. Always pray, எப்பவுமே. அப்ப ஜெப வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இந்த ஜெப வாழ்க்கையை ஒரு சில பேர் கடைப்பிடிக்கிறது இல்லைன்னா, முதல் காரணத்தை எழுதிங்க பார்க்கலாம். பிசாசானவன் சரியா? the devil உண்மையாவே பிசாசானவன் ஜெப வாழ்க்கை அட்டாக் பண்றான். இப்போ வந்து பிசாசானவன்னா யாரு? நீங்க ஜெபம் பண்ணும்போது எதிர் வீட்டில் பாட்டு போட்டு விடுறாங்களா, அவங்கள பிசாசு நான் சொல்ல வரல. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பசங்க ஓடி வந்து, அம்மா காப்பி பண்ணி கொடுமா, டீ பட்டி கொடுக்குமா, அம்மா அது டை காணமா, பெல்ட் காணமா, சாக்ஸ் காணமா, எடுத்து கொடுக்குமா. பாரு, அவங்களுக்கு கண்டிப்பாக நான் பிசாசுன்னு நான் சொல்ல வரல இந்த நேரத்தில். அதே மாதிரி உங்கள் கணவனையோ மனைவியவோ நிச்சயமாக உங்கள் மாமியார் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. சரியா? ஸோ இது ரியலாகவே ஜனங்களை பற்றி இல்லை. பிசாசானவன் உண்மையாகவே ப்ரேயர் லைஃப்பை அட்டாக் பண்ணுறவன். பார், ஜெபம்ன்றது ஏன் முக்கியமானதுன்னா, ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். தேவன் நம்மோட பேசணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ தேவனோட நெருக்கமாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை வல்லமை நிறைஞ்ச வாழ்க்கையாக மாறுது. இந்த வல்லமையை வெறுக்கிறது யாரு? பிசாசானவன். பார், ஜெப வாழ்க்கையை தடுத்துட்டானா வல்லமையை தடுக்க முடியும் அவனால். நம்ம வாழ்க்கையில் வல்லமையை தடுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். ஆண்டவர்கிட்ட நம்மளை கட் பண்ணிட்டா போதும். கரெக்டாக இல்லையா? ஏதோ ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ், ஒரு அயன் பாக்ஸோ இல்லை ஹேர் ட்ரையரோ லைட்டாக கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அது என்ன பயங்கரமாக இருக்கு, யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இப்போ அயன் பாக்ஸ் எடுக்கிறீங்க, டக்குன்னு ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி இது. இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதை தண்ணி ஊற்றணுமா? அது மேலே என்ன பண்ணுறோம்? அதை ஃபர்ஸ்ட் அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறோம் பவர் சோர்ஸ்லேருந்து. அப்போது ஒரு சில பேர் வாழ்க்கையில் வல்லமை தெரியும் போது பிசாசானவன் என்ன தெரியுமா நினைக்கிறான்? இவன் மேலே தண்ணியை ஊற்றியோ கம்பளியை போத்தியெல்லாம் யூஸ் இல்லை. இவனை முதல்ல அந்த பவர் சோர்ஸ் கிட்டேருந்து செப்பரேட் பண்ணும். யார் நம்மளுடைய பவர் சோர்ஸ்? யாரு? தேவன். அப்போ பிசாசான ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைக்கிறான்னா, அந்த ஜெபம் செய்யாத மாதிரி அவனுக்கு கொஞ்சம் பிஸினஸை கொண்டு வரலாம், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொண்டு வரலாம். அதனால தான் ஒரு சில வாலிப பிள்ளைகள் எனக்கு தெரியும் பாருங்க. நானும் அந்த குறிப்பிட்ட சீசன் நான் கடந்து வந்திருக்கிற ஒரு டைம் சீசன் கடந்து வந்துட்டேன். ஆனால் வாலிபம் கடந்து போல. ஹல்லேலூயா. ஓகே. ஆனால் இந்த சீசன் கடந்து வரும்போது எப்போ ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் எடுக்கிறனோ, கர்த்தருக்காக இதை செய்கிறோம், ஒரு தரிசனத்தின் அடுத்த பங்குக்கு போகணுமா, அப்போ தான் கொஞ்சம் டெம்டேஷன் அதிகமாகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஏதோ ஒரு அழகான பொண்ணு வந்து பேசிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கர்த்தர் இவங்களை தான் என்னுடைய திருமண துணையாக ஏற்படுத்தி இருக்கிறாரோ என்னவோ, ஆனால் இதுக்காக நான் ஜெபிக்கவில்லையே, ஆனாலும் தேவன் அனுப்பி வைத்திருக்கிறார். இது தேவனா பிசாசான்னு அப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அது ரைட் டைம் இல்லை. அந்த நேரத்தில் பார்த்தா அப்போ தான் ஊழியத்துக்காக ஒரு பெரிய திருப்பத்தை வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வந்திருப்பார். பார்த்தா ஒரு டெம்டேஷன் வரும். அப்போ ஞாபகம் வச்சுங்க, யார்கிட்ட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த பொண்ணு தான் பிசாசு நான் சொல்ல வரல, அப்போ யாரும் நீங்கள் சொல்ல தேவையில்ல. ஆனால் பிசாசானவன் மனுஷனுடைய இச்சைகளை தூண்டி விடுற மாதிரி, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி. பிசாசுடைய ஆல்மோஸ்ட் மிக முக்கியமான வெப்பன்ஸில் ஒரு முக்கியமான வெப்பன் என்ன தெரியுமா? டிஸ்ட்ராக்ஷன். என்னது? திசை திருப்புதல், டிஸ்ட்ராக்ஷன்.
அப்போ ஜெப வாழ்க்கையில் இருக்கும்போது யாராவது நம்மளை நல்ல ஆண்டுகிட்ட வாஞ்சியா இருக்கும்போது தான் ஒரு பொண்ணு லவ் ப்ரப்போஸ் பண்ணுது, ஒரு பையன் என்னை ஃபாலோ பண்ணுகிறான், விசில் அடிக்கிறான், அவன் என்கிட்ட சொல்கிறான் நான் லவ் பண்ணுறான். அப்போ என்ன அர்த்தம்? இது தேவனிடத்துலேருந்து வந்திருக்கிற வாய்ப்பு இருக்குதா? ஆண்டவரே ப்ரேயர் லைஃபை டிஸ்ட்ராய் பண்ணுவாரா? அப்போ யார்கிட்ட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது? பிசாஸ் கிட்ட இருந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ முதல் யார்கிட்ட இருந்து பிரச்சனை வருது? ஏன் ஜனங்க ஜெபிக்கிறது இல்லை? ஏன் விசுவாசிகள் ஜெப வாழ்க்கையை கடைப்பிடிக்கிறது இல்லை? நம்பர் 1 ரீசன் என்னது? பிசாசானவன். ஏன்னா பிசாசானவனுக்கு தெரியும் ஒரு ஜெபிக்கிற மனுஷன் வல்லமையான ஒரு மனுஷன். பைபிளில் யாருடைய ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் வருது? அவன் ஜெபத்தை பிசாசானவன் தடை பண்ணுறதுக்கு தேசத்தில் ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்தான். யார் அந்த நபர்? ஜெபிக்கிற நபர் யார் பைபிளில்? வெரி குட், டேனியல். இப்போ ஜேம்ஸ் அவ்வளோ ப்ரேயர் பண்ணுறது இல்லை தெரியும் இல்லை, ஆனால் இல்லை நம்ம டேனியல் இவங்க எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க நான் நம்புகிறேன். பைபிளில் இருக்கிற டேனியல் தானியேல் எவ்வளோ ஜெபம் பண்ணாருன்னா அவருடைய சத்துருக்கள் அவருடைய ஜெப வாழ்க்கையை தடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு டேனியலை தொட்டா ஷாக் அடிக்குதுன்னா அப்போ பவர் சோர்ஸை கட் பண்ணும், அவனை ஜெபம் பண்ணாமல் தடுத்துட்டா போதும். இப்போ தானியேல் எப்படின்னா யூத கலாச்சாரத்து பிரகாரம் அந்த முறைமையின் பிரகாரம் எருசலேமை நோக்கி தன்னுடைய ஜன்னல்களை திறந்து வச்சு, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க உலகத்தில் எந்த பகுதியில் ஜெபம் பண்ணாலும் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா சாலமோன் டெடிகேட் பண்ணும்போது, டெம்பிளை டெடிகேட் பண்ணும்போது சொல்றாரு, இந்த இடத்தை நோக்கி யார் ஜெபம் பண்றாங்களோ உங்க ஜெபத்தை கேளுங்க. ஸோ யூதர்களுக்கு கர்த்தர் ஒரு ப்ராமிஸை வச்சிருக்கிறார். இப்போ நம்ம கூட போய் எருசலேம் போகும்போது அங்க தேவாலயத்தில் அதான் சாலமோன் இல்லைன்னா ஏரோது ராஜா கட்டின அந்த தேவாலயத்தில் மிச்சம் இருக்குது ஒரே ஒரு செவுரு தான். அந்த செவருக்கிட்ட தான் போய் நிறைய பேர் ஜெபம் பண்ற வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா? த வெயிலிங் வால் அப்படின்னு சொல்லுவாங்க, த வெஸ்டர்ன் வால்னு சொல்லுவாங்க. அதுக்கு அங்கே போய் நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த செவருடைய சந்தில எல்லாம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை எழுதி உள்ள வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு நம்பிக்கையின் அடையாளம். இப்போ நம்ம எருசலேமுக்கு போகும்போது கூட நம்ம கண்டிப்பாக போய் ஜெபம் பண்ணலாம். செவரு கிட்ட இல்லை, தேவனிடத்துல. ஆனா அந்த இடம் ஜெபத்துக்காக டெடிகேட் ஆன ஒரு இடம். See, the church is a house of prayer. உண்மையா இல்லையா? அதனால தான் வேற எங்க ஜெபம் பண்ணாலும் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணும்போது உண்மையாவே அதுல ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா இந்த இடம் விசேஷித்த வகையில ஜெபத்துக்காகவே ஒழுங்கு பண்ண இடம். இந்த இடத்துல கர்த்தரை நம்ம சந்திக்க முடியும். யாக்கோபு தேவனை எந்த இடத்துல சந்திச்சாரோ அந்த இடத்துல பெத்தல்னு பேர் வைக்கிறார். இது தேவனுடைய வீடு, சபை தேவனுடைய வீடு. அப்ப இங்க நம்ம ஜெபம் பண்ணும்போது உண்மையாவே ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குது. இது சர்ச், இது தேவனை சந்திக்கிற இடம். இப்ப நல்லா கவனிங்க, எந்த இடத்துல ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். எல்லா இடத்துலயும் கர்த்தர் நம்மளோட தான் இருக்கிறார். எல்லா இடத்துலயுமே வானங்கள் நமக்காக திறந்திருக்குது. ஆனா ஆண்டவருடைய ப்ராமிஸ் இருக்கிற ஒரு இடம் என்ன தெரியுமா? கண்டிப்பா உன்னை வந்து சந்திக்கிறன்ற இடம் வந்து அவருடைய ஜனங்கள். எங்க 2 அல்ல 3 பேர் நாமத்துல நீங்க ஒண்ணு கூடி வர்றீங்களோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன். இது அவருடைய ப்ராமிஸ், இது அவருடைய ப்ராமிஸ். ஸோ டேனியல் என்ன பண்ணுவாருன்னா எல்லா யூத ஜனங்களை போலவே தினமும் ஒரு 3 தடவை ஜெபம் பண்ற பழக்கம் அவருக்கு. ஓகே, 3 தடவை ஜெபம் பண்ற பழக்கம். அதனால ஒரு ஜன்னல் திறந்து வச்சு நல்லா ஜெபம் பண்ண, ஒருவேளை சத்தமா ஜெபம் பண்றாரு என்னவோ கண்டுபிடிச்சிட்டாங்க சத்ருவான். அப்போ அவங்க ஒரு ராஜாக்கிட்ட போய் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றியே தப்பா சொல்லி, நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, நீங்கள் தான் தெய்வம், அதான் ஜாலரா தட்டி எல்லாத்தையும் செஞ்சிடலாம்னு நீங்கள் தெரியுமா, நீங்கள் தான் தெய்வம் ராஜாவே, உங்களை தவிர கடவுள் யார்? அதனால இந்த ராஜா பேர் வந்து தரியு ராஜாவே, உங்களை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. எல்லாம் யாரை அட்டாக் பண்ணுறதுக்கு? யாரை? டேனியல் அட்டாக் பண்ணுன்றதுக்காக. அதே மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடுறாரு. இவங்களும் காத்திருக்கிறாங்க. ஆனா இதுதான் விஷயம், ஒரு ஜெபிக்கிற மனுஷன் எந்த சட்ட திட்டமும் நிப்பாட்டவே முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியும் சட்ட திட்டங்களை விட இந்த பூலோகத்து சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு மனுஷனை காட்டிலும் தான் ஜெபிக்கிற அந்த தேவன் வல்லமை உள்ளவர்னு தெரியும். என்னாலும் பரவாயில்ல, தேவன் என்னோட இருக்கிறார்ன்றது தானியேலுக்கு தெரியும். அந்த ஜெபிக்கிற மனுஷனை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. இது அவருடைய வாழ்க்கை. ஆனால் தானியேல் அதை பற்றி யோசிக்கலை. நான் கர்த்தரை தான் கனப்படுத்துகிறேன் ஒரு ராஜாவை விட அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். ஆனாலும் அவர் நல்லா கர்த்தரை துதிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு. அந்த நேரத்தில் கண்டுபிடிச்சு அவருக்கு சட்டத்தின் பிரகாரம் அவரை தூக்கி சிங்க கேபியில் போட்டுருணும் அப்படின்னு. அதே மாதிரி சிங்க கேபியில் போட்டாங்க. பாரு, தரியு ராஜாவுக்கு தானியேல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் முட்டாள்தனமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டார். ஆனால் என்ன நடந்துச்சு சிங்க கேபியில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன நடந்துச்சு சிங்க கேபியில்? அடுத்த நாள் காலையில் தரியு ராஜா வர்றாரு. நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. ஐயோ, என் நண்பனாச்சே தானியேல் வந்து கொஞ்சம் வயதில் மூத்தவர். தரியு ராஜா சிங்காசனத்துக்கு வரும்போது தானியேல் வந்து நல்ல வயது சென்றவராக இருக்கிறார். ஒரு வயசானவர், ரொம்ப ஞானம் நிறைஞ்சவர். அவர் மேலே பெரிய மரியாதை தரியு ராஜாவுக்கு. ஐயோ, இவரை போய் நம்ம தூக்கி போட்டோமே இந்த மாதிரி சிங்ககேபியில் அப்படின்னா. அடுத்த நாள் காலையில் தரியு ராஜா அதிகாலையில் போய் கூப்பிட்றாரு. நீ நம்பின தேவன் தானியேல் கூப்பிடுறார். தானியேல் நீ நம்பின தேவன் உன்னை காப்பாத்தினாரா?
அடுத்தவங்களா இருந்தால் யோசிச்சிருப்பாங்க, சே ராஜா பாரு அவ்வளோ துக்கத்தில் வந்து கேட்டுனுக்கிறார். ஆனால் உள்ளேருந்து ஒரு சத்தம் வருது, உள்ளேருந்து ஒரு சத்தம் வருது. என்னன்னு, நான் நம்பின தேவன் தன்னுடைய தூதர்கள் அனுப்பி சிங்கத்துடைய வாயை அடைச்சிட்டார் ராஜாவே, நான் உயிரோட இருக்கிறேன். ஒரு ஜெபிக்கிற மனுஷனை என்ன மாதிரி பிசாசு இருந்தாலும் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா தான் யார்கிட்ட ஜெபம் பண்றாரு? உலகத்தை படைச்ச உன்னதமான மகா வல்லமையான சர்வ வல்ல தேவனை நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். தடை செய்ய முடியாது. ஆனா பிசாசு அவன் நினைச்சான் பாரு, தானியேலுடைய வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லி. தானியேல் விடவே இல்லை. அதுவும் நம்ம வசனத்தை நம்ம படிக்கிறோம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தானியேல் போய் கபார்னு சிங்க கபில விழுந்தாரு, சிங்கம் அப்படியே கடிக்க போச்சு. கடிக்க போகும்போது தூதர் வந்து அப்படியே எல்லாரும் வாயை அடைச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனா எபிரேயர் 11 அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், பை ஃபெய்த் தே ஷட் த மவுத் ஆஃப் லயன்ஸ் அப்படின்னு இருக்குது. விசுவாசத்தினால் சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள். இப்போ எபிரேயர் 11 யார் வாயை அடைச்சதா? விசுவாசிக்கிறவங்க. அப்ப இந்த ஸ்டோரியில விசுவாசிச்சவர் யாரு? அப்ப அடைச்சது யாரு? தானியேல். இப்ப எபிரேயர் 11 பிரகாரம் அடைச்சது யாரு? தானியேல். ஆனா தானியேல் வாயில இருந்து வர்ற வார்த்தை யார் அடைச்சதா? கர்த்தருடைய தூதன் வாயை அடைச்சாராம். ரெண்டுமே உண்மைதான். ஆனா இது எப்படி நடந்துச்சு தெரியுமா? நல்லா கவனிங்க. நம்ம வந்து வேற மாதிரி நினைக்க கூடாது. அப்படியே தானியேலை தூக்கி கெபில போட்ட உடனே தானியேல் அப்படியே அலறி அடிச்சு அப்படியே ஜெபிக்கலாம், ஐயோ ஆண்டவரே மனமிரங்கும், இந்த சிங்கங்கள் பல்லு கூட விளக்கல, ஆண்டவர் வந்து கிட்ட வந்து போது பாக்குதுங்க, என்ன காப்பாத்துங்க ஆண்டவர், ஐயோ ஆண்டவரே தாவடிக்க வேண்டாம் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணல அவரு. தானியேல் என்ன பண்ணாரு தெரியுமா? ஜெபத்தின் மனுஷன், வல்லமையான மனுஷன். கமான் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்தின் மனுஷன், வல்லமையான மனுஷன். அப்ப தானியேல் என்ன பண்ணாரு தெரியுமா? ஹீப்ரூஸ் 11 வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்குது. ஆக்டிவ் டென்ஸ் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் தான் சிங்கத்தின் வாயை அடைச்சாராம். அப்படின்னா இவர் பேசினார் வல்லமையில, தூதன் கட்டினாரு சிங்கத்துடைய வாயை. அப்ப தானியேலை தூக்கி கெபில போட்ட உடனே தானியேல் ஓடி ஒளிஞ்சுன்னு சிங்கத்துக்கிட்ட இருந்து ஐயோ அலறியாச்சுன்னு நடிகினாலாம் ஒண்ணும் இல்லை. தானியேல் கமாண்ட் பண்ணி இருக்கிறார் என்னன்னு, ஒவ்வொரு சிங்கத்தை பார்த்து குவாய்ட், யாரும் வாயை தரக்கூடாது தானியேல் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். ஓகே, உங்களை திட்டல, கவலைப்படாதீங்க. அந்த சிங்கத்தை பார்த்து அவர் சொல்லியிருப்பார், யாரும் வாயை தரக்கூடாது, ஷப் 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 ஷப், உட்கார் உட்கார், சைலண்டர் சைலண்டர். இவர் கட்டளை இட்டாரு, தேவ தூதர் வந்து அந்த கட்டளைக்கான வேலையை செஞ்சு முடிச்சார். ஜெபிக்கிற மனுஷன், வல்லமையான மனுஷன். அதனால தான் பிசாசானவர் ஜெபத்தை தடை பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ முதல் காரணம், விசுவாசிகள் ஜெபிக்காததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, பிசாசானவன் டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொண்டு வர்றான். அவங்க ஜெபிக்காத மாதிரி அவன் தடைகளை கொண்டு வந்துட்டு இருக்கிறான். எவ்வளவு பேர் புரிஞ்சிச்சு முதல் காரணம்? ரெண்டாவது காரணம் எழுதிக்க பார்க்கலாம். விழுந்து போன சுபாவங்கள், இல்லைன்னா இப்படி சொல்லாமா, நம்மளுடைய மாம்சத்தில் இருக்கிற அந்த வீழ்ச்சியின் அடையாளங்கள். The fallen nature in our flesh. The fallen nature in our flesh. இப்போ பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நம்மளுடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்கிறது நம்மளுடைய மாம்சம் இல்லை, நம்மளுடைய ஆவி. இப்போ ஆவி, ஆத்மா, சரீரம் மூணு சேர்ந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஆவி கிறிஸ்துவை போலவே புதுப்பிக்கப்பட்டிருக்குது. நம்மளுடைய ஆத்மாவும் சரீரமும் கொஞ்சம் கொஞ்சமா மறுரூபமாயிட்டே இருக்குது. ஆனா நம்ம முழுசா மறுரூபமாக்கப்பட்ட நம்மளுடைய ஆவி எப்பவுமே உற்சாகமா இருக்குது, எப்பவுமே தேவன் மேல நோக்கமா இருக்குது. ஆனா சரீரமும் நம்மளுடைய ஆத்மாவும் ரொம்ப வீக்கா இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்றோம், கர்த்தருடைய வார்த்தையை பேசி அதை அப்படியே ரினியூ பண்ணிட்டே வரோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு பாருங்க, மத்தேயு 26 அதிகாரம் 41 வசனத்துல சீஷர்கள்ட்ட சொல்றாரு, ஒரு மணி நேரம் காத்துருங்க எனக்காக அப்படின்றாரு. ஜெபம் பண்ணுங்கன்ற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா 1 மணி நேரம் எனக்காக விழுத்துருங்க, எனக்காக காத்துருங்கன்னு சொல்றாரு. அதே போல என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து திரும்பி பார்க்குறாரு, இவங்கள அந்த வார்த்தைக்கு ஒபே பண்ணாம இவங்க தூங்கிட்டாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஆவியோ உற்சாகமா தான் இருக்குது, ஆனா மாம்சமோ பலவீனமா இருக்குது. அப்ப அநேக விசுவாசிகள் ஜெப வாழ்க்கையில் ஈடுபடாதது காரணம் என்னன்னா, அவருடைய மாம்சத்துல இருக்கிற வீழ்ச்சி நிமித்தம். ரொம்ப சிம்பிள் பாருங்களேன், நேச்சுரலாவே நம்ம யாருமே ஜெபிக்கிறவங்க இல்லை. ஜெபத்துக்காக ஆவியானவர் வேணும் சகாயம் பண்றதுக்கு. ஜெபத்துக்காக ஒருத்தர் போதிக்கணும், நான் ஒரு சீரியஸே எடுக்கணுமா இருக்கு பாரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நேச்சுரலா மனுஷனுடைய இன்ஸ்டிங்க்ட் வந்து ஜெபம் பண்றது இல்லை, ஜெபம் பண்ணாம வாழ்றது தான் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டே. மனுஷனுடைய நேச்சுரலான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணாம வாழ்றது. ஏன்னா பாவம் பண்ணும்போது, மனுஷன் பாவம் பண்ணும்போது ஆண்டவர் விட்டு ஒளிஞ்சுக்கிட்டானே தவிர்த்து ஆண்டவர் கிட்ட ஓடி போல. ஆதாமேவால் தப்பு பண்ண உடனே ஆண்டவர் கிட்ட ஓடி வரல, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க தப்பு பண்ணிட்டோன்னு. ஆண்டவர் வர்றார், ஆதாமே நீ எங்கேனா? ஆதாம் சொல்றாரு, இல்லை நான் ஒளிஞ்சுன்னுக்கிறேன், ஏன்னா நான் நிர்வாணமா இருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறாரு, நான் சாப்பிட வேணான்னு சொன்னது சாப்பிட்டேன் நீ? யார் சொன்னது? நீ நிர்வாணமா இருக்கிற. அப்ப ஆதாம் பாவத்து நிமித்தம் தேவன் இடத்துக்கு ஓடி போல, தேவனை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சார். அப்ப நேச்சுரலாவே ஒரு மனுஷன் ஜெபிக்கிற மனுஷன் இல்ல, ஜெபம் இல்லாம வாழ்ந்து காட்டுவேன், நானே என் சொந்த பலத்தினால
அத்தி அலைகளை தைச்சு போட்டுக்குவேன், நானே என் சொந்த கிரியைகளால வாழ்ந்து காட்டுவேன்றது தான் நேச்சுரல் மேனுடைய டெண்டன்சி. ஆனா ஜெப வாழ்க்கையை நம்ம கடைப்பிடிக்கணும்னு நம்மளுக்கு ஆவியானவர் தேவை, நமக்கு நல்ல போதனைகள் தேவைப்படுது. நல்லா கவனிங்க, ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். வாட் இஸ் பிரேயர்? பிரேயர் இஸ் an encounter with the presence of God. அப்போ பாவம் என்ன பண்ணுது? பிரேயர்லெஸ் வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போகுது. அப்படின்னா பாவம் பண்ண தேவனிடத்துல போகாத அப்படின்ற அந்த உள்ளத்தை ஆட்டோமேட்டிக்கா நீ உணர முடியும். ஏன்னா நேச்சுரலாவே கண்டம்னேஷன் நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். குற்ற உணர்ச்சி, ஆக்கினை தீர்ப்பு நமக்குள்ள இருந்து, பிசாசு கிட்ட இருந்து நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ தொடர்ந்து ஒருத்தன் பாவ வாழ்க்கையில இருந்தானா அவனுக்கு ஜெப வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிரும். ஆனா தொடர்ந்து ஒருத்தன் ஜெப வாழ்க்கையில இருந்தா பாவம் பண்ற இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிரும். புரிஞ்சா என்ன சொல்றேன்னு? தொடர்ந்து பாவ வாழ்க்கையில இருக்கிறவன் ஜெபம் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். பிகாஸ் sin takes you away from God. ஆனா தொடர்ந்து ஜெப வாழ்க்கையில இருக்கிறவங்க பாவ வாழ்க்கையில இருந்து அவங்க வெளியே வந்துருவாங்க. எழுதிங்க பார்க்கலாம். A praying man will stop sinning and a sinning man will stop praying. A praying man will stop sinning and a sinning man will stop praying. எல்லாரும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் நோட்ஸ் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா நோட்ஸ் எழுதி முடிச்சுட்டு கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு ஜெப வாழ்க்கையை என் வாழ்க்கையில் நான் கடைப்பிடிக்கணும்னு விருப்பப்படுறேன். ஹோலி ஸ்பிரிட் எனக்கு சகாயம் பண்ணுங்க. ஹோலி ஸ்பிரிட் என்னை பலப்படுத்துங்க. ஹோலி ஸ்பிரிட் என்னை உங்களை கிருபையால் நிரப்புங்க. ஹோலி ஸ்பிரிட் அந்த வாஞ்சை அதிகமாக்குங்க. ஜெபத்துக்கு சகாயம் பண்ணுறதுக்காகவே இறங்கி வந்திருக்கிறீரு, உங்கள் தயவுகளுக்காக நன்றி. ஹோலி ஸ்பிரிட் நான் ஜெபிக்கிற மனுஷனாக இருக்கணும். பாருங்க, ஜெபிக்கிற மனுஷன் பாவம் பண்ணுறதை நிப்பாட்டுவான். பாவத்திலேயே இருக்கிற மனுஷன் ஜெபம் பண்ணுறதை நிப்பாட்டிடுவான். ஆனால் பாவத்துக்கான ஒரே வழி என்ன தெரியுமா? தேவனிடத்துல ஓடி வர்றது. கவனிங்க, பாவத்துக்கான விடுதலை பரிசுத்தம் இல்ல, பாவத்துக்கான விடுதலை பரிசுத்தமான தேவனோட ஒரு ஜெப நெருக்கம். It's a prayer relationship with God. Hallelujah. Come on, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை தட்டி. பாவ வாழ்க்கையில வெளியே வரணும்னா பரிசுத்தமா வாழணும்ன்ற பிரயாசம் இல்ல, பரிசுத்தரோட நெருக்கமா இருக்கணும்ன்ற அந்த இணைப்பு, அந்த ஜெப நெருக்கம். ரெண்டாவது காரணம் ஏன் விசுவாசிகள் ஜெப வாழ்க்கையில் ஈடுபடுறது இல்ல? fallen nature in their flesh. மூணாவதாக ஏன் விசுவாசிகள் ஜெப வாழ்க்கையில் ஈடுபடுறது இல்லை தெரியுமா? ஏன்னா அவங்களுடைய ஜெபங்கள், ஒரு சில ஜெபங்கள் கேட்கப்படாததுனால அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. இது எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்குது. இவ்வளோ ப்ரேயர் பண்ண, அது நடக்கல, சரி விடு, இனிமேல் கொஞ்சம் கம்மியாகவே ஜெபம் பண்ணலாம். ரொம்பலாம் ஜெபம் பண்ணி ரொம்ப நம்பிக்கை வச்சு மனத்தை பேஜார் பற்றிக்க கூடாது அப்படின்னு நினைப்போம். ஏன்னா ஜெபங்கள் கேட்கப்பட்டுச்சுன்னா சந்தோஷம் அதிகமாகுது. ஆனால் ஜெபங்கள் கேட்கப்படலைன்னா விரக்தி, டிசப்பாயின்மெண்ட், இப்படி நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலேயே நம்பிக்கை வந்து சேலஞ்ச் ஆயிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? கேட்கப்படாத ஜெபத்து நிமித்தம் சோர்ந்து போயிடுறோம். பார், ஜெபங்கள் கேட்கப்படல, இல்லைன்னா ஜெபத்துக்கான பதில் கொடுக்கப்படலைன்னா அதுக்கு என்னென்ன காரணமாக இருக்கலாம்? ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லிடலாமா எடுத்த உடனே? அப்படி சொல்லாமா நம்ம? இல்லை, என்ன சொல்லலாம்? ஒருவேளை சரியான எண்ணத்தோடு நம்ம கேட்காம இருந்திருக்கலாம், இல்லை தவறான டைமிங்கில் அதை நம்ம கேட்காம இருந்திருக்கலாம், அது ராங் டைமிங்காக இருந்திருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பார், இது உனக்கு ராங் டைம், இப்போ நான் உனக்கு இது கொடுக்க போகிறது இல்லை. இல்லைன்னா நம்ம மோட்டிவ் ரொம்ப ராங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தர் ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பளம் உயர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக நீங்கள் எனக்கும் 1 லட்ச ரூபாய் வேலை வேணும் அப்படின்னு வேலையை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வேலையை விட்டுட்டு எனக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வர வேலை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அவனுக்கு கொடுத்தீங்களா எனக்கு கொடுங்க. பாரு, இதில் என்ன இருக்குது? இதில் வந்து ஒரு போட்டி போடுற ஒரு தன்மை தெரிய வருது, இதில் ஒரு பொறாமை தெரிய வருது, இதில் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி தெரிய வருது. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? இப்போ லாட்ரி டிக்கெட் வாங்குறோம், யாரோ 10 லட்ச ரூபாய் லாட்ரி டிக்கெட்டு, சரியா? அது ஒரு 50 டிக்கெட் வாங்கி வச்சு ஜெபம் பண்ணுன்றாங்க. என்கிட்ட எத்தனை வராங்கன்னா ஜெபம் பண்ணுமா வானவா? இப்போ அதை ஜெயிச்சுட்டு தசமபாக எத்தனை வந்தால் ஜெபம் பண்ணலாம், அது வேற கணக்கு. அது ஒரு காமெடிக்கு தான் சொன்னார். ஆனால் அந்த லாட்ரி டிக்கெட்டுக்காக ஜெபம் பண்ணலாம். ஏன்னா அது கர்த்தருடைய வழி இல்லை. கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை முன்னேற்றுறாரு? லாட்ரி டிக்கெட் மூலமாவா? இல்லை கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேலே இருக்கிறது தெரிஞ்சு அவன் கையில் பிரயாசத்தை ஆசீர்வச்சு கர்த்தர் அவனுக்கு செழிப்பை கொண்டு வர்றார். சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அது எத்தனை பேர் தெரியும்? அது அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குது. இப்போ அந்த ஆசீர்வாதம் வேலைக்கு போகணும்னா நம்ம வேலைக்கு போகணும். அப்ப நான் போய் ஆண்டவர் சொல்றார், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்குவேன். அப்புறம் ஆண்டவர்கிட்ட நான் சொல்றேன், எங்க ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்ல, அதான் சொன்னேனே, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்குவேன். கையை ஆசீர்வதிக்கிறேன்றது வேற, கையின் பிரயாசம்னா என்ன அர்த்தம்? அந்த கையின் திறமைகளை வச்சு நம்ம கிடைச்சிருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம ஒழுங்கான செயல்களை விதைக்கும் போது, அப்படின்னா ஒரு வேலைக்கு போய் ஜாயின் ஆகும் போது, ஒரு பிசினஸை துவங்கும் போது, ஒரு வேலையை செய்யும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்மள ஐஸ்வர்யவான்களா மாத்துறார். அப்போ ஏன் ஒரு சில ஜபங்கள் கேட்கப்படுறது இல்லைன்னா தவறான டைமிங்ல இருக்கும். யோசிச்சு பாருங்க, 18 வயசு பையன், அவன் ஜெபம் பண்ற, ஆண்டவரே எனக்காக வாழ்க்கை துணை கொடுங்க ஆண்டவரே, யார் என் ஒய்ஃப்னு காமிங்க.
இப்போ கரெக்ட் டைம், அது ராங் டைம். அப்போ ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்கறது இல்லை. அதுக்கு நான் ஆண்டவர் ஜபத்தை கேட்கல, அதனால இனி ஜபம் பண்ணவே மாட்டேன்றது முட்டாள்தனம். கரெக்டா? அப்போ ஒரு சில நியாயமான காரணங்களுக்காக நம்மளுடைய ஜபங்களுக்கான பதில் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா சோர்ந்து போயிடக்கூடாது, எப்போதும் ஜபம் பண்ணும். ஏன் தெரியுமா? எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க, எல்லா தேவ மனுஷியும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஜபங்கள் அவங்களுக்கு கேட்கப்படாத நிலை இருந்துச்சு. ஆனாலும் அவங்க தொடர்ந்து ஜபம் பண்ணாங்க. அதனால தான் தேவ மனுஷிகள் ஏன் ஜபம் பண்ணாங்க? இந்த கேள்வி கேட்கலாமா? ஏன் ஜபத்துக்கான பதில் கிடைக்காத போது கூட ஏன் நம்ம இன்னும் ஜபம் பண்ணோம்? ஏன் ஒரு சில பேர் ஜபம் பண்ணாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஜபம்ன்றது தேவனுடைய பிரசன்னத்தை பத்தி, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற பிரசன்ட்ங்களை பத்தி இல்ல. கம் ஆன், யாருக்காவது புரிஞ்சுச்சா? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல ஒரு பாட்டு சொல்லுங்க. இட்ஸ் நாட் அபவுட் தி பிரசன்ஸ், இட்ஸ் அபவுட் ஹிஸ் பிரசன்ஸ். இப்போ ரெண்டு பிரசன்ஸும் வேற வேற ஸ்பெல்லிங், சரியா? கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. பிரசன்ட், கிறிஸ்மஸ்ல ஒரு பிரசன்ட் கிட்ஸ் தெரியுமா? அப்போ இவங்க ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, இவங்களுக்கு வேணுன்ற பிரசன்ட் கிடைக்காம போயிடுச்சு. ஆண்டவர், எனக்கு வேலை உயர்வு, எனக்கு இந்த பிசினஸ், எனக்கு இந்த பொருளாதாரம், இந்த பண தேவை, இது சந்திக்கப்படல. ஆனாலும் அவங்க சோர்ந்து போல. ஏன் தெரியுமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதங்களை விட ஆசீர்வதிக்கிறோட பிரச்சனை அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிச்சு. எவ்வளவு பேர் புரியுது நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு? அப்போ ஒரு சில டைம் நம்ம ஜபங்கள் கேட்கப்படாத மாதிரி இருக்கும்போது, நம்ம எதிர்பார்த்த பதில் கிடைக்கப்படாத போது சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம உள்ளத்துக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும், நான் தேவனை பயன்படுத்துறதுக்காக வரல, என் இச்சைகளுக்காக. தேவன் என் விருப்பங்களை நிறைவேற்ற ஒரு ஏடிஎம் மிஷின் இல்லை. அவர் ஒரு ஜாடிக்குள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கிற சீனி இல்லை. அவர் ஒன்றும் ஜபம்ன்றது அல்லாஹ்வினுடைய விளக்கு இல்லை. இல்ல, ஜபம்ன்றது இயேசுவின் நாமத்தில் அப்படின்ன உடனே வெளியே ஒருத்தர் உனக்கு என்ன வேணும் நான் தரேன், உனக்கு என்ன விருப்பம் வேணும் தரேன். ஜபம்ன்றது ஒரு அல்லாஹ்வினுடைய அற்புத விளக்கு இல்ல. ஜபம்ன்றது என்ன தெரியுமா? உறவு, தேவனுடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ற நேரம். அப்போ ஒரு சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காத மாதிரி இருக்கலாம். அதுக்கு நம்ம ஜபம் பண்றதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏன்னா ஜபம்ன்றது தேவனுடைய பிரசன்னத்தை பத்தி, அவர் நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை விட அது மேலானது, அதை விட அதிகமானது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சில பிலீவர்ஸ் ஏன் ஜெபம் பண்றது தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல. ஒரு சகோதரி ப்ரேயர் கொண்டு இருந்தாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி. எல்லார் நகரில் நம்ம தெருவா ப்ரேயர் நடத்துவோம் இல்லையா? அந்த டைம் ஒரு சகோதரி தொடர்ந்து ஒரு சில வாரங்கள் புதுசாக ஜாயின் ஆனாங்க. ஒரு சில வாரங்கள் நல்லா ஜெபம் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரல கொஞ்ச நாள். அப்புறம் அவங்களை கூட்டிகிட்டு வந்த சகோதரிகிட்ட கேட்டால், எப்படி இருக்கிறாங்க அந்த சிஸ்டர்? அவங்க வரலையே, என்னாச்சு? அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க ஆண்டவர்கிட்ட ஏதோ ஜெபம் பண்ணியிருந்தாங்களா, அது நடக்கலையா. நான் கேட்டேன், என்ன ஜெபம் பண்ணியிருந்தாங்க அவங்க? இல்லை, அவங்க கூட இருந்தார்ல ஒருத்தர், அவங்களை விட்டு போகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணியிருந்தார். சரி, அவர் யாருன்னு கேட்டேன். இல்லை, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் வேற அவங்க குடும்பத்தோட இருக்கிறாரு. அவங்களோட இவங்க எஸ்கேப் ஆகி ஏரியாவில் வாழ்ந்துக்கிறாங்க. இவர் விட்டு போகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணா, அது நடக்கல. இது எப்படி நடக்கும்? இப்போ தேவன் விபச்சாரத்தை ஆசீர்வதிப்பாரா? நிச்சயமா இல்லை. ஆனால் கவனிச்சிங்களா என்ன விஷயம் சொல்லி? இட்ஸ் நாட் அபவுட் வாட் காட் கேன் டூ ஃபார் அஸ், இட்ஸ் ஆல் அபவுட் ஹூ காட் இஸ். ஜெபம்ன்ற போது அவர் என்ன செய்யறாருன்றதை விட அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், நம்மளுடைய தகப்பன் அவர். அதனால தொடர்ந்து ஜெபம் பண்றோம். நம்மளுடைய விருப்பங்கள் கேட்கப்படுதோ இல்லையோ, நம்மளுடைய விருப்பங்களுக்கு எல்லாம் தகப்பனா இருக்கிற அவர், அவருடைய பிரசன்னம் நம்மளை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. கம் ஆன், இட்ஸ் ஆல் அபவுட் God and his presence. God and his presence. ஆமென். பாருங்க, தேவன் எப்பவுமே தேவனா தாங்கிறார். நான் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாததுனால அவருக்கு நஷ்டம் இல்லை. யாருக்கு நஷ்டம்? நம்மளுக்கு இல்லை, எனக்கு தான் நஷ்டம். உங்களுக்கு எப்படி நஷ்டம் வரும்? நான் ஜம்பல எனக்கு தான் நஷ்டம். பார், தண்ணியில மீன் இருக்குது. சரி, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த லூலு மாலுக்கு போனோமா, அந்த லூலு மாலுக்கு போயிட்டு ஒரு மீன் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஒரே ஏன்னா செல்சி ஃபிஷ் வாட்டர் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிறாரு. அந்த மீனை தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துட்டா தண்ணிக்கு நஷ்டமா மீனுக்கு நஷ்டமா? மீனை தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துட்டா கூட தண்ணியாக தான் இருக்கும். தண்ணி சடார்னு சுருங்கிட்டா சே எடுத்துட்டாங்கப்பா மீனா அப்படின்ட்டு இல்லை, தண்ணியாக தாக்குது. ஆனா எது கஷ்டப்பட போகுது? நான் ஜெபம் பண்ணலனா தேவன் கஷ்டப்பட போறது இல்லை. அவர் நித்தியத்துக்கும் நல்ல தேவனா இருக்கிறார், சர்வ வல்லவரா இருக்கிறார். ஆனா நஷ்டம் யாருக்கு? நமக்கு. ஏன் தெரியுமா? நம்ம தான் அவர் இல்லாம வாழவே முடியாது. எப்படி ஒரு மீன் தண்ணி இல்லாம வாழ முடியாதோ, ஒரு மனுஷன் தேவன் இல்லாம வாழ முடியாது. எப்படி மரம் நிலம் இல்லாம, பூமி இல்லாம, மண் இல்லாம வாழ முடியாதோ, அதே போல மனுஷன் எந்த சாயல படைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த தேவனுடைய பிரசனம் இல்லாம வாழவே முடியாது. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய பிரசனம் இல்லாம உங்களால நல்லா வாழ முடியாது. பாரு, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. தேவ பிரசனம் முக்கியம். அதனால தான் பிரேயர்ன்றதுனா தெரியுமா, அவருடைய பிரசனத்தை சந்திக்கிற, பிரசனத்தை அனுபவிக்கிற ஒரு நேரம். இதை ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சுங்க. பிரேயர் இஸ் a time of encountering the presence of God. எழுதிங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்மளை ஊக்குவிக்கும் ஜெப நேரத்தில்.
இந்த மாதிரி ரெவலேஷன் தான் நம்மளை என்கரேஜ் பண்ணும் பிரேயர் நேரத்தில். பிரேயர் இஸ் a time of encountering the presence of God. Encountering the presence of God. It's all about God. Hallelujah. It's all about God. ஜெபம்ன்றது தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு மிக மிக முக்கியமான நேரம். அப்ப ஏன் விசுவாசிகள் ஜெபிக்கிறதுல முதல் காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தது யாரு? பிசாசானவன். சரியா? இட்ஸ் த டெவில், சாத்தான். அவன் தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொண்டு வரான். அவனால தான் நிறைய விசுவாசிகள் ஜெபத்துல சோர்ந்து போயிருக்கிறாங்க. ரெண்டாவதா ஏன் விசுவாசிகள் ஜெபிக்கிறதுல, ஜெப வாழ்க்கை கடைபிடிக்கிறதுல ரெண்டாவது காரணம் என்னது? fallen nature in human beings. அப்படின்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வாங்க நம்ம ஒஸ்கோட்டையில் போய் பிரியாணி சாப்பிடலான்னா நம்ம வருவோம். ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு வேற எங்கே போயிட்டு வந்தேன், சும்மா வண்டி ஓட்டிட்டு வரான்றாங்க. என்ன கேட்டால் ரைடு போகிறேன் நான் அப்படின்றாங்க. ரைடு போகிறேன், எங்கே போகிறேன்? ஒசூர் போனேன். போயிட்டு தான் பண்ணேன், ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு வந்தேன். அது 7 மணிக்கு எந்திரிச்சு நம்ம வீட்டில் குடிச்சிருந்துருக்கலாமே. நீ இல்லை நான் ரைடுக்கு போகணும், வேறு அதுக்கு ரெடியாக இருப்போம். நத்திங் ராங். ஒரு சில பேர் இருக்கிறோம் பாரு, காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ஓடுவோம். அப்படியே ஓடுவோம், 4 எந்த பார்க் திறந்துருது அப்படின்னு அப்படியே ஓடிக்கிட்டு அப்புறம் நல்லா ஓடிவிட்டு அப்புறம் 2 காப்பி குடிச்சிட்டு போயிடுது செந்தூரில் வந்து. இவங்க ஓடி முடிச்செல்லாம் சர்க்கரை அங்கே வந்து சேர்ந்துட்டு 2 கிளாஸ்லன்னு வச்சுக்குவேன். அப்புறம் நான் ஒரு சில பேர் இங்கே பார்க்குறேன், நான் காலையில் அப்புறம் நம்ம சர்ச்சில் இல்லை. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஆனால் நான் இங்கே மார்னிங் ப்ரேயருக்காகலாம் வரும்போது ஒரு சில பேர் பார்க்குவேன். நான் யோசிக்குவேன், நான் கமிட்மெண்ட் உங்களுக்கு நம்மளுக்கு சில நாள் ப்ரேயருக்கு நம்ம அந்த கமிட்மெண்ட் கஷ்டமாக இருக்கும். நான் ப்ரேயர் இன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு நான் எந்திரிச்சிட்டேன், ரெடி ஆகி ப்ரேயருக்கு வரணும். ஆனால் எந்திரிச்சிட்டு 10 நிமிஷம் தூங்கலான்னு படுத்தேன். நல்ல வேலை என் மனைவி எழுப்பி விட்டாங்க. என்ன எந்திரிங்க ப்ரேயருக்கு போங்கன்னு எழுப்பி விட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அது ஏன்னா யோசிச்சு பாருங்க, நான் யோசிக்கிறவங்களா இன்னும் கமிட்மெண்ட் இவங்களுக்கு எல்லா நாளும் மிஸ் பண்ணாமல் ஜாகிங் போகிறாங்க. அப்புறம் ஒரு டைம் பார்க்குவோம் பாரு, இந்த வயசு பொண்ணுங்க அப்படி ஜாகிங் பண்ணி போயின்னு இருப்பாங்க. சாயந்தர நேரத்தில் பார்த்தா எல்லாம் நின்று சிகரெட் குடிச்சுன்னு இருப்பாங்க அந்த பக்கமாக. இப்போ என்ன வேணும்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு பக்கம் என்ன தெரியுமா, சரீரம் ஒரு பக்கம் வெளியே ஆரோக்கியமா தெரியணும், ஃபிட்டா தெரியணும், ஆனா உள்ளுக்குள்ள நாசமா போகணும். ஆனா இது என்னத்துக்கான ஒரு அடையாளம் நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, அந்த நேரத்துல ஒரு சில தடவை வேற விஷயங்களுக்கு காமிக்கிற இன்ட்ரெஸ்ட் நம்ம ஜெபத்துக்கு காமிக்க முடியறது இல்லை. உண்மையா இல்லையா? காலையில நம்ம எல்லாம் ரெடி ஆகணும், நம்ம ஒரு பிக்னிக் போறோம்னா 5:30 மணிக்கு எந்திரிச்சிருவோம், 4:45 எந்திரிச்சு ரெடி ஆகும் நம்ம. உண்மையா இல்லையா? ஆனா early morning prayer இருக்குது அப்படின்னு உடனே நமக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. எதனால இருக்கும்னு நினைக்கிறீங்க? the fallen nature of man. ஒரு மூவி உட்காந்து பார்க்குறோம், என்டர்டெயின்மெண்ட் வந்து மாம்சத்துக்கு பிடிக்கும். அதனால என்ன பண்றோம், ஒரு நல்ல மூவி வருதுன்னு உடனே 3 மணி நேரம் நல்லா உட்காந்து பார்க்கலாம். அது யாராவது நடுவில் பேசிட்டாங்கன்னா திரும்பி ரீவைண்ட் பண்ணி திரும்பி ஃபார்வர்ட் அப்படி கரெக்டாக அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம கேட்கணும் அப்படின்றோம். ஆனால் 3 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுறது நம்மளுக்கு எப்போவுமே சேலஞ்சிங்காக இருக்குது. 3 மணி நேரம் உட்காந்து பைபிள் படிக்கிறோன்னா அதில் 30 தடவை உழுந்து எந்திரிச்சு அதில் ஒரு 40 டீ நடுவில் குடிச்சுட்டு அப்புறம் என்னவோ ஒரு சேலஞ்ச். அது என்ன தெரியுமா, நம்மளுடைய மாம்சம் ஒத்துக்கிறது இல்லை. தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக யோசிக்கிறதா மனுஷனுடைய மாம்சம்னா என்னது, அந்த பாவ சுபாவத்தில் மிச்சம் மீதி இருக்கிற ஒரு சில எண்ணங்கள், அந்த ஈர்ப்புகள் நம்ம ஆவியில இல்லை, அது ஆனால் அது நம்முடைய சரீரத்திலையும் மனதிலையும் ஒளிஞ்சிருக்குது. The spirit is willing but the flesh is weak. 3வது காரணம் என்னது, ஏன் விசுவாசிகள் ஒரு ஜெப வாழ்க்கை கடைப்பிடிக்கிறதுல அநேக தடவை, ஏன்னா அவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஒரு சில ஜெபங்கள் கேட்கப்படாததுனால, ஒரு சில பதில்கள் கிடைக்காததுனால சோர்ந்து போயிட்டேன். நான் ஏன் ஜெபம் பண்ணணும், நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி அது நடுக்கலையே, நான் எவ்வளோ கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, அந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல, நான் எவ்வளோ விசுவாசித்தேன் ஆனால் அந்த பணம் எனக்கு வரல, அந்த விஷயம் என் வாழ்க்கையில் ஏற்படல, அதனால் இனி நான் ஜெபிக்கிறது இல்லை அப்படின்னு 4வது எழுதிங்க. இது நம்ம எல்லாரும் ஒத்துக்க முடியும் பாரு, நம்ம எல்லாரும் அக்ரி பண்ணுவோம். இது ஏன் தெரியுமா அநேக விசுவாசிகள் ஜெப வாழ்க்கையில் ஈடுபடுறதில்ல, ஏன்னா ஜெபத்தை பற்றி அவங்களுக்கு ஒரு பிளான் இல்லை. they don't have a plan of prayer. எழுதிக்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அப்படின்னு. they don't have a plan of prayer. a plan of prayer. என்ன பிளான் ஆஃப் பிரேயர் பார், ஜெபத்தில் வந்து எப்படி ஜெபம் பண்ணும், என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியலனா போர் வச்சிரும். உண்மையா இல்லையா? நீங்க சொல்றீங்க ஆண்டவரே நீலேருந்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ற ஆண்டவரே நான் அப்படின்ட்டு, ஆனா எப்படி ஜெபம் பண்றது பிளானே உங்களுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். சும்மா அப்படியே வர்றீங்க, ஜெபம் பண்ற ஆண்டவரே இப்போ பாருங்க ஆண்டவரே 6 மணி ஸ்டார்ட். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ் சப்பா, நன்றி சப்பா, நன்றி ஆண்டவரே. இப்போ என்ன பண்ற, பிளான் இல்லாமல் இறங்கிட்டா என்ன தெரியுமா ஆகும், துதிக்குவோம், கொஞ்ச நேரம் துதிக்குவோம், கொஞ்ச நேரம் ஆண்டவரே சபை ஆசீர்வதிங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க சப்பா, நேற்றுலேருந்து கோல்டு ஜுரம் வராத மாதிரி பார்த்துங்க ஆண்டவரே, சிவநாமத்தில் ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மோஸ்ட்லி 1/2 hour ஆகிட்டுக்கும், கண்ணு தந்து பார்த்தா 5 நிமிஷம் கூட இருக்காது. ஐயோ சே, என்னடா 5 நிமிஷம் கூட ஆக மாட்டேங்குது, உத்து பாப்பா ஓடுதா வாச்சு. சரி இன்னொரு டைம் ப்ரே பண்ண. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஆண்டவரே. அந்த கோல்டு இப்போ தான் ப்ரே பண்ண கோல்டுக்காக. ஐயோ சே, கோல்டு இல்லை ஆண்டவரே, தலைவலி இப்போ வரக்கூடாது சப்பா ஆண்டவரே, நன்றி. வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வாதம். இப்போ தான் ப்ரேயர் பண்ண வீட்டுகளில் எல்லாருக்கும்.
இப்போ எதுக்கு ப்ரேயர் பண்ற? 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ப்ரேயர் வருதா நம்மளுக்கு? ஆண்டவரே எல்லா தேவைக்கா ஜெபம் பண்றேன் ஆண்டவரே அப்படின்ட்டு. இப்போ எதுக்கா ஜெபம் பண்றதுன்னு தெரியல. 5 நிமிஷம் 6 நிமிஷம் போயிட்டு இருக்கும் ப்ரேயர்ல, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? பிளான் ஆஃப் ப்ரேயர். என்னது? ஜெபம் வரும்போது ஒரு பிளானோட வரணும். என்ன பிளான் தெரியுமா? உங்க ஜெப நேரத்தில் நோட் பண்ணிக்க இதெல்லாம். உங்க ஜெப நேரத்தில் வர்ஷிப்பை இன்க்ளூட் பண்ணுங்க. அது ஒரு திட்டம். உங்க ஜெப நேரத்தில் எப்போ தோணுதோ அப்போ வர்ஷிப்ல இறங்க ரெடியா இருக்கும். அந்த சீசன்ல உங்க மனதுக்கு ரொம்ப ஃபேவரட்டா சாங்ஸ் இருக்கும் தெரியுமா? ஒரு சில சாங்ஸ் ஒரு சீசன்ல ஒரு சாங் நம்மளுக்கு ஃபேவரட்டா இருக்கும் இல்லையா? ஒரு சாங்ஸ் வந்து நம்ம சர்ச்சில் நம்ம கொண்டு வருவோம், அது நம்மளுக்கு அப்படியே மனதில் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பாட்டு கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி ஆகிடும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை, விட்டுறலாம் அது நம்ம, சரியா? ஆனால் அந்த சீசனுக்காக ஒரு சில பாடல்கள் இருக்கும். ஞாபகம் இருக்குதா? ஒரு நிறைவான ஆவியானவர் இந்த பாட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எவ்வளோ பேருக்கு அது ஒரு ரொம்ப பிடிச்ச பாட்டாக இருந்துச்சா இல்லையா? என்ன சூப்பராக இருக்குதுப்பா பாட்டு இது. அப்போ என்ன பண்ணும்? அந்த ப்ரேயர் நேரத்தில் அந்த சீசனுக்கு அந்த பாட்டு ரொம்ப நம்ம உள்ளத்தில் பேசுறதா இருக்கிறதுனால அந்த பாடலை பாட ஆரம்பிக்கணும். அப்போ ஜெப நேரத்தில் இம்பைப் வர்ஷிப். கொஞ்ச நேரம் நல்லா வர்ஷிப் பண்ணுங்க, நல்லா பாடுங்க. இது உங்கள் பர்சனல் ப்ரேயர்ன்றதுனால அதுக்கேற்ற இடத்தையும் செலக்ட் பண்ணிக்கங்க, அந்த மாதிரி சூழலை கிரியேட் பண்ணிக்கங்க. பட் யூ கேன் இன்வால்வ் வர்ஷிப். அடுத்தது என்ன தெரியுமா? இன்க்ளூட் த வேர்ட் ஆஃப் காட், ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட் இன் யோர் ப்ரேயர். ப்ரேயருக்கு வரும்போது பைபிள் எல்லாம் வரக்கூடாது. முக்கியமாக பர்சனல் ப்ரேயருக்கு வரும்போது சொல்லிட்டு இருக்கிறேன் நான், பைபிள் எல்லாம் வரக்கூடாது. ஏன்னா ஜெப நேரத்தில் நம்ம அவர்கிட்ட பேசுறோம், ஆனா அவர் நம்ம கிட்ட பேசுறாருன்றது எப்படி நம்ம உணர்றது? வசனத்தின் மூலமா. எத்தனை பேர் உங்க பர்சனல் ப்ரேயர்ல பைபிள் எடுத்துட்டு போறீங்க? எவ்வளோ பேர் பைபிள் எடுத்துட்டு போறீங்க? அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்க. ஏன்னா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றோம், கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறோம், அப்புறம் என்ன தெரியுமா சொல்லணும்? பைபிள் ஓப்பன் பண்ணி ரெகுலரா நீங்க படிக்கிற ஒரு ருட்டீன் இருக்கணும், ஒரு கண்டினியூவேஷன் இருக்கணும். எடுத்து நீங்க படிங்க. அப்படியே நடுவில் ஓப்பன் பண்ணி கபார்னு கையை வச்சு, என்னோட பேசும் ஆண்டவரே. யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதா இருந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் ஆண்டவரே? 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். போயிட்டான். அவன் எப்படி போனா எனக்கு என்ன? ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி. ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறீங்க. மோஸ்ட்லி இந்த பொல்லாப்பானதை செஞ்சவன் என் பாஸ் தான் நினைக்கிறேன். அவனுக்காக இந்த வசனத்தை கொடுத்துக்கிறீங்க. அர்த்தம் கெட்ட மாதிரி பைபிள் பிரச்சனை இருக்கக்கூடாது. என்ன பண்ண தெரியுமா? ரெகுலராக ஒரு படிக்கிற பேசேஜ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சாமுவேல் புத்தகத்தை ஆரம்பிக்கிறீங்களா, அதை முடிங்க. மார்க் புத்தகத்தை ஆரம்பிக்கிறீங்களா, அதை முடிங்க. அப்படி நடுவில் எடுத்து கையை வச்சு விரலை வச்சு என்னோட பேசுமா ஆண்டவரே அப்படின்னு. இது பற்றி நிறைய காமெடியான ஸ்டோரிஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இல்லையா? ஆனால் இப்போ ஆண்டவர் அப்படி பேச முடியாதுன்னு சொல்லலை. ஆனால் அது எப்பாவது ஒரு தடவை யாரோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி நடந்துருக்குது. ரொம்ப சிம்பிளான பிலீவர்ஸ் ஒரு சில பேர் இருக்கிறாங்க தெரியுமா? புது விசுவாசிகள். அப்பா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, வேதத்தை பத்தி தெரியாது, எப்படி ஆண்டவரை தேடுதுன்னு கூட தெரியாது பார். ஆனா ஜீசஸ் தான் உண்மையான தேவன் தெரியும். ஒரு வாஞ்சையில பைபிள் ஓபன் பண்ணா கை வச்சு படிப்பாங்க. ஆவியானவர் உங்கள்கிட்ட பேச முடியுமா? முடியாதா? ஆனா நம்ம கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீயும் ஏன்டா அவங்க மாதிரி பண்ற? பாவம், அவங்க ஒன்றும் தெரியல, நான் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சகாயம் பண்றேன். உனக்கு பைபிள்னா என்னன்னு தெரியும்? நீ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் 2 பைபிள் வச்சு 2 மாசத்துக்கு ஒரு தடவை பைபிளை நடுவில் திறந்து ஆதார் கார்டு தேடும் போது ஒரு வசனத்தை படிக்கிற ராஸ்கேல். அப்போ நான் எப்படி உன்ட்ட பேச முடியுன்றார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு ஆண்டவர் ஸ்பெஷல் கொஞ்சம் கவனிப்புகள் ஆண்டவர் ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆனால் நமக்கு ஒரு ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடிங் த பைபிள் இருக்கணும். பிளான் ஆஃப் ப்ரேயர். ஏதாவது சொல்லுங்க, பிளான் ஆஃப் ப்ரேயர். சார் வர்ஷிப்பை கொண்டு வரலாம், வார்த்தையை படிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசலாமா இல்லையா? எத்தனை பேர் உங்கள் ப்ரேயர் லைஃப்பில் நல்லா கொஞ்ச நேரம் தொடர்ந்து அந்நிய பாஷை மட்டும் பேசணுன்ற நேரத்தை ஒதுக்கி வச்சிருக்கீங்க? இன்னும் இல்லை, அதை நீங்கள் செய்யலாம். நீங்கள் சொல்ல, ஆண்டவரே நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் நான் கம்ப்ளீட்டாக அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ண போகிறேன் ஆண்டவரே அப்படி நல்லா அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் தெரியுமா? நீங்கள் அந்நிய பாஷையில் 15 மினிட்ஸ் ப்ரேயர் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்நிய பாஷைகள் அதிகமாகிறது நீங்கள் உணர்வீங்க. புது வார்த்தைகள் கிடைக்கிறது நீங்கள் உணர்வீங்க. அந்நிய பாஷை கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சில வசனங்களை மெடிடேட் பண்ணலாம். நான் அதை செய்வேன் ப்ரேயர் நேரத்தில். அதனால தான் பைபிள் படிக்கணும். இப்போ பைபிள் படிக்காதவங்களுக்கு வசனம் எங்கே வரும்? பைபிளே தெரிலன்ற வசனம் வரும். ஆனால் வசனம் வர வாய்ப்பில்லை. பைபிள் படிச்சிட்டீங்க பார். இப்போ இன்னைக்கு காலையில் நான் வந்தேன். காலையில் வந்து ப்ரேயர் பண்ணும்போது யோசுவா 1ஆம் அதிகாரத்தை, யோசுவா புத்தகத்தை ஸ்டார்ட் பண்ண படிக்கிறதுக்கு. அதோடைய 1ஆம் அதிகாரத்திலேருந்து ஒரு 5 அதிகாரம் நான் படித்தேன். ஆனால் 1 அதிகாரத்திலேருந்து ஒரு அருமையான வசனங்கள் என்ன என் வாழ்க்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்பாக்ட் பண்ணிச்சு. இன்னைக்கு அதை பற்றி ஒரு சில பேருக்கு நான் வசனங்களை ஷேர் பண்ண முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். அப்புறம் அதில் படிச்சுட்டே வர இந்த 3ஆவது 4ஆவது அதிகாரம்லாம் யோர்தான் நதி கடந்து வர்றதா இருந்துச்சு. அப்போ அதில் இருக்கும்போது நான் பிலீவ் பண்ணுறேன், நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தான் நதியை கடக்க செய்து அவங்கள புது தேசத்துக்கு கொண்டு போனீங்க ஆண்டவரே, புது திருப்பத்தை கொண்டு வந்தீங்க. இதை நான் படித்த உடனே என் ஜெப நேரத்தில் நான் சொல்கிறேன், எங்கள் சபையை அடுத்த லெவல் கொண்டு போங்க ஏசப்பா. யோர்தான் நதியை கடக்க செய்யுங்க, மாபெரும் பிரேக் த்ரூவை கொண்டு வாங்க. உங்களால் மட்டும்தான் முடியும்.
எங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போங்க ஆண்டவரே, வனாந்திரத்தில் சுத்தினது போகணும், கானான் தேசத்துக்கு எங்களை கொண்டு போங்க. எப்படி கிடைச்சிச்சு? எப்படி இந்த வசனத்தை என்னால் ஜெபம் பண்ண முடிஞ்சது? அதை படிச்சதுனால. ரிசைட் வேர்சஸ் எழுதிங்க, ரிசைட் வேர்சஸ் இன் யோர் ப்ரேயர் டைம். குறிப்பிட்ட வசனங்களை கர்த்தர் உணர்த்துவார். நீங்கள் ஏதோ ஒரு தேவையோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பண தேவையோட. அப்போ ஆவியானவர் உணர்த்துறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த சங்கீதம் உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்போ அந்த நேரத்தில் அந்த வசனத்தை ரிசைட் பண்ண ஆரம்பிக்கணும். ஜெப நேரத்தில் கர்த்தர், நீங்கள் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறீங்க, நீங்கள் என்னுடைய மெய்ப்பராக இருக்கீங்க, என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறீங்க, நீங்கள் மெய்ப்பராக இருக்கிறதுக்காக நன்றி. நான் ஒரு அனாதையாக சுற்றுற ஆடு இல்லை, எனக்கு ஒரு மந்தை இருக்குது, என் மந்தைக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், என் மந்தைக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார், என் மந்தையின் மெய்ப்பன் எனக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறார். ஆண்டவரே, இப்போ கூட நீங்கள் என் ஷெப்பர்டாக இருக்கிறீங்க, இப்போ கூட என் வாழ்க்கையின் முன்னாடி போயிட்டு இருக்கிறீங்க. நான் ஏன் அனாதை ஆடு மாதிரி எங்கேயோ செவுத்துல முட்டின்னு தெரியணும்? நான் உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணுறேன் ஆண்டவரே. தான் தோன்றி தனமாக போகிறதுக்கு நான் ஏதோ வெள்ள ஆடு இல்லை, நான் செம்மறி ஆடு, உங்கள் பின்னாடி வர்றேன், நீங்கள் தான் என் மெய்ப்பனாக இருக்கிறீங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஜெபம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த வசனத்துடைய வெளிப்பாடு. ரிசைட் வேர்சஸ் இன் யோர் ப்ரேயர் டைம். இன்னொன்று பண்ணுங்களேன், ஜெப நேரத்தில் அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ண கற்றுங்க. அதனால தான் பிலீவர்ஸுடைய ஃபெலோஷிப் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா ஃபெலோஷிப் பண்ணும்போது அவங்களுடைய தேவைகள் உங்களுக்கு தெரிய வருது. அவங்க உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க பிரதர், இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க சிஸ்டர். நீங்கள் லைஃப் குரூப் நடத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா, லைஃப் குரூப் அட்டென்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, ஒரு சில சூழ்நிலைகள் ஓப்பன் அப் ஆகுது அந்த இடத்துல. ஏன்னா ஜெப நேரத்தில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, என்னுடைய வீட்டில் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஒரு வேலைக்காக நான் பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து என் கணவரோ தம்பியோ இல்லை தங்கச்சியோ உங்க வெளியே வரணும்னு நான் ஜெபம் பண்ணுங்க, ஆவியானுடைய பலன் வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ ஜெப நேரத்தில் அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதை ஞாபகப்படுத்திங்க. அது குறிப்பிட்ட அந்த ஞாபகம் நம்மளுக்கு வரணும். எத்தனை தடவை அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், praying with all kinds of prayer for all saints அப்படின்றார். எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றார் அப்போஸ்தலர் பவுல். ஒரு சில லெட்டர்ஸ் ஆரம்பிக்கும் போதே சொல்வார், உங்களை நினைச்சு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், நினைச்சு ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன் அப்படின்றார். அப்போ பிலிப்பியன் சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணார், கொரிந்து சபைக்காக ஜெபம் பண்ணார், தெசலோனிக்க சபைக்காக ஜெபம் பண்ணார். அப்போ பவுல் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு, அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்றாரு. அப்புறம் சொல்றாரு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றார். இப்போ நம்ம சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்ம சர்ச்சில் ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்ம சர்ச் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே போல் நம்ம சபை விசுவாசிகள் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. இது பேர் என்னது? பிளான் ஆஃப் ப்ரேயர். எவ்வளோ பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குது இன்னைக்கு? ஏன் தெரியுமா? ஒரு சில கிறிஸ்தவங்களுக்கு ஜெபம் போர் அடிக்குது. ஏன்னா ஜெபத்தை பற்றி பிளானோடவே இறங்குறதில்ல. இறங்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்டா நம்ம அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா 5 நிமிஷத்தில் ஜெபம் முடிஞ்சிச்சு, எல்லா ஜெபமும் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறது இல்லை. கவனிச்சுக்கிறீங்களா? சைலண்டாக உட்காந்து இருப்பாங்க ஒரு வாரத்தில். என்னது வெயிட் பண்ணுங்க, இல்லை நீ 7:30 மணி ஆகலை, ஆடு சொல்லி ஏன்ச்சு ஓடிட்டு இப்போ ஏதாவது உருப்படியாக பண்ணி இங்கே சும்மா உட்காந்துக்கிறது நேரத்தில் அப்படின்னு. ஹாவ் அ பிளான் ஆஃப் ப்ரேயர். ஓகே, ஏன் அநேக விசுவாசிகள் ஜெபம் பண்ணுறது இல்லைன்னா, ஜெபத்துக்கான ஒரு பிளானோட அவங்க இறங்குறது இல்லை. பக்கத்தில் அவங்க பார்த்து கேளுங்க, உங்கள் பிளான் என்னன்னு கேளுங்க பார்க்கலாம். உங்கள் பிளான் என்ன? ஜெபத்துக்கு வரும்போது ஒரு பிளான் இருக்கட்டும். ஜெபம் முடிச்சுட்டு பிறகு என்ன பண்ணுறதுன்னு பிளான் வச்சுருப்பாங்க. ஜெபம் முடிச்சுட்டு போகிற ஒரு மசாலா பிரியாணிலாம், ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. பரவாயில்ல, ஒரு வீல் கபாப் கிடச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவரே வீல் கபாப் காலி ஆகக்கூடாது தப்பா, அது ஒரு புது ஜெப பாயிண்ட் வேறு அவங்களுக்கு கிடச்சிது. இப்போ புரியுதா? ஜபத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்ணலான்ற பிளான் இருக்கும். ஜப நேரத்தில் பிளானோட வரமாட்டாங்க. அதனால போர் அடிச்சு போய் ஒரு 48 கொட்டாய் விட்டு அங்கேயே கர்த்தருடைய சமூகத்தில் சாஷ்டாகமாக உழுந்து கிடந்து என்னன்னு கேட்டால், ஜெபம் பண்ணும்போது ஒரு தரிசனத்தை கொடுத்தார் கர்த்தர், உங்களை பற்றி தான் அப்படின்ட்டு போய் பேசிட்டு ஏஞ்சி ஓடிடுது. ஸோ முதல் காரணம், ஒரு விசுவாசி ஏன் ஜெபிக்கிறது இல்லைன்னா, பிசாசானவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான், டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுறான், சோர்ந்து போக பண்ணிடுறான். ரெண்டாவது, அவங்க மாம்சம் பலவீனமாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை இருந்திருக்குது. மூணாவதாக, கேட்கப்படாத ஜபங்களால் சோர்ந்து போயிடுறோம். நான்காவதாக, ஜபத்துக்காக ஒரு திட்டமே இல்லை, ஒரு பிளானே இல்லை, அதனால ஜபம் போர் அடிச்சுது, அதனால ப்ரேயரை விட்டுறாங்க. அஞ்சாவதா, இதை எழுதிங்க பார்க்கலாம், ரொம்ப முக்கியமானது, ஜபம் அர்த்தம் இல்லாததுன்னு நினச்சிட்றாங்க, அது பயன் இல்லாததுன்னு நினச்சிட்றாங்க. The feeling that prayer is pointless. ஒரு சில பேர் ப்ரேயர் யூஸ்லெஸ் நினச்சுங்கிறாங்க. உண்மையாவே அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, நீங்கள் ஏன் ஜபிக்கிறது இல்லை என்ன நம்ம சொல்லுவாங்க? என்ன ஜபிச்சு என்ன பதர், என்ன கேட்டு என்ன கர்த்தர் என்ன நினைச்சாரா அதான் பதர் நடக்கும். யாருக்காவது கேட்டுருக்கீங்களா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா ஜனங்க? என்ன ப்ரேயருக்கு போகிறீங்க? ஆமாம், ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவருக்காக ஒரு சில விஷயங்களை நான் ஜபிக்கணுமாகுது என் வாழ்க்கைக்காக. அப்போ நம்மளை பார்த்து நம்மளே டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுருவாங்க. ஏன் பதர் அப்படி போய் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுகிறீங்க? நீங்கள் என்ன நினச்சாலும் அவர் நினச்சி தான் நடக்கும். நீங்கள் ஜபம் பண்ணாமலே நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் வேதம் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுது. வேதம் சொல்லுது, ப்ரேயர் இஸ் நாட் பாயிண்ட்லெஸ், ப்ரேயர் சேஞ்சஸ் திங்ஸ். ஜபம் மாற்றங்களை கொண்டு வருது. ஈசாக்கு, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஈசாக்கு மோரியா மலை மேல தேவனுக்காக பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நான் ஈசாக்கு ஆசீர்வதிப்பேன், அவரை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்றாரு. ஆனா ஈசாக்கு கல்யாணம் 20 வருஷமாய் குழந்தை இல்லை. இப்ப கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னது? பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரு.
ஆனா ஈசாக்கு இப்ப யோசிச்சுருக்கலாமா இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு 20 வருஷமா குழந்தை இல்லை. இப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன், கல்யாணம் ஆகி 2 வருஷம் குழந்தை இல்லைன்ன உடனே நம்ம மைண்டை நிறைய அது பாதிக்கிற விஷயமா போயிருது. 5 வருஷம் பிள்ளை இல்லைன்ன உடனே இன்னும் சேலஞ்சிங்கா போயிருது. ஆனா கவலைப்படாதீங்க, நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் பிள்ளைகளை தருவார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மளை பெருக செய்வார், அதுல நிச்சயமா எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா 20 வருஷமா பிள்ளை இல்லைன்னும் போது ஈசாக்கு சோர்ந்து போயிருக்கணுமா இல்லையா ஜபத்துல? ஆனா ஈசாக்கு அப்படி இல்லை, ஜெபம் பண்றாரு. ஈசாக்கு ஜெபம் பண்ணதை கேட்டு கர்த்தர் ஈசாக்குக்கும் ரெபேக்காவும் அவங்க 2 பேருக்கும் யாக்கோபு ஏசான்ற 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ ஜெபம் யூஸ்லெஸ்ஸா? கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணாரு, ஆனாலும் ஜெபம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறார். கமான், லாஸ்ட் டைம் உங்களுக்கு நான் சொன்னேன், ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா அது உறவு, அது அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை காமிக்குது. கர்த்தர் நம்பிக்கைனால தான் வாழணும்னு திட்டமிட்டுட்டார். ஒரு சின்ன பையன்ட்டு அவங்க அப்பா சொல்றாரு, டேய் அழாத, நான் சாயந்தரமா வேலை முடிச்சு வந்ததும் உங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன், சரியா? நம்ம 2 பேர் போய் சாப்பிட்டு வரலாம். சாயங்காலம் வரும்போது அவங்க அப்பா வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர்றது இல்லை. அநேக முறை அந்த அப்பா என்ன நினைக்கிறாரு, நான் போறேன், அவன் கரெக்டாக ஞாபகமாக கேட்பான் பாரு, என் பேச்சை ஞாபகம் வச்சு கேட்பான் பாரு, யார் மறந்தாலும் அவன் மறக்க மாட்டான் பாரு, கரெக்டாக கேட்பான் பாரு. அதே மாதிரி அவங்க அப்பா போய் உட்காருவார், அந்த பிள்ளையா வந்து கேட்குற வரைக்கும் அவங்க அப்பா வெயிட் பண்ணுறாரு. அநேக முறை ஏன் தெரியுமா? உறவு. என்கிட்ட வந்து பேசு அப்படின்னா நீ என் வார்த்தையை மதிக்கிறேன்னு தெரியுது, என் வார்த்தையை விசுவாசிக்கிறேன்னு தெரியுது, நீ என்கிட்ட வந்து பேசணும்னு விருப்பப்படுறது தெரியுது, என் கூட நீ வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு விருப்பப்படுறத நானும் பிரியப்படுறேன். உறவு, கம்யூனிகேஷன், விசுவாசம். அப்போ ஆண்டவர் வெயிட் பண்ணுறாருப்பா, ஈசாக்கு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ப்பா, ஆனால் நீ ப்ரேயர் பண்ணு, உனக்கு நான் ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வர்றேன். இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டார், உன்னுடைய சந்ததி ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் எகிப்து நாட்டில் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க, ஆனா ஒரு நாள் வரும் அவங்களை வெளியே கொண்டு வருவேன், அவங்களுக்குன்னு ஒரு தேசத்தை கொடுப்பேன். ஆதியாகமம் 14 அதிகாரத்தை கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. ஆனா கிட்டத்தட்ட 430 வருஷம் ஆயிடுச்சு. ஐயோ, யோசிச்சு பாருங்க பார்க்கலாம், எத்தனை வருஷம்? 430க்கும் அதிகமான வருஷங்கள் ஆயிடுச்சு பாரு. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்ட பிறகு கூட இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்களுடைய கூக்குரல் தேவனுக்கு எட்டுனது நம்ம பார்க்கிறோம். அவங்க கூக்குரலை கேட்டு கர்த்தர் மோசையை அனுப்பினார். நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தத்துக்காக அனுப்பினாரா? எஸ். ஆனா அதே நேரத்தில் எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாரு? அவங்களுடைய கூக்குரல். Did God act because of his promise? Yes. But did he answer their prayers? Yes. So எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், promise plus prayers equals breakthrough. breakthroughனா அந்த விஷயம் நடந்து முடிக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையில அந்த அற்புதம் கிடைக்கிறது, அந்த வழி திறக்கிறது, அந்த வாசல் நம்மளுக்கு கிடைக்கிறது. ப்ராமிஸ் பிளஸ் பிரேயர்ஸ் ஈக்குவல்ஸ் பிரேக் த்ரூ. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இருக்குது. எசேக்கியா ராஜா ஒரு நாள் படுத்த படுக்கையா இருக்கிறாரு. அவர் கேன்சர் கட்டி வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் உடம்புல ஏதோ ஒரு கட்டி நிமித்தம் தான் அவர் சாக கிடக்கிறாரு. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தரே அனுப்புறாரு. எசேக்கியா எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிக்கப்பா, உயிலெல்லாம் ரெடி பண்ணிக்கோ, ஏன்னா நீ சாக போற. ஆனா எசேக்கியா என்ன பண்றாரு தெரியுமா? வசனத்தை நம்ம படிக்கிறோம். எசேக்கியா ஒரு செவுரு பக்கம் திரும்பி ஜெபம் பண்ணாராம். நீங்க கெஸ் பண்ணுங்க, எதனால அந்த பக்கம் திரும்பி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏன் குறிப்பிட்ட ஒரு பக்கம் திரும்பி ஜெபம் பண்ணாரு எசேக்கியா? வெரி குட். ஏன் அங்கதான் தேவாலயம் அந்த டைரக்ஷன்ல இருந்திருக்கும், கரெக்டா இல்லையா? சோ அந்த பக்கம் திரும்பி அவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே என் மேல மனம் இருங்குங்க, ப்ராமிஸை ஞாபகப்படுத்திங்க. ஆக்சுவலா எசேக்கியா சொல்றாரு ரிமெம்பர் மீ. என்னன்னு சொன்னாரு? ரிமெம்பர்ன உடனே கர்த்தர் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறார், உடன்படிக்கை ஞாபகப்படுத்திக்கிறார். ஏன்னா ஆண்டவர் தாவீது கிட்ட சொல்லிட்டாரு, உன் வம்சத்துல இருந்து வர்றவன் தான் யூதா கோத்திரத்துல எப்பவுமே ராஜாவா இருப்பான்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. பிரச்சனை என்ன தெரியுமா? எசேக்கியாக்கு இன்னும் பிள்ளைங்க இல்லை. சோ எசேக்கியா ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே தயவு செய்து உங்க ப்ராமிஸை நிறைவேற்றுங்க, வாக்குத்தத்தத்தை நினைச்சு பாருங்க. உடனே ஏசாயா சொல்லிட்டு போறாரு. நல்லா கவனிங்க, பெட்ரூம்ல வந்து நின்று சொல்லிட்டு போறாரு, எசேக்கியா அப்பா சாரிப்பா போயிட்டு போறேன், நீ எல்லாம் ரெடி பண்ணிக்கா, என்ன ரெடி பண்ணிக்கா அப்படின்ட்டு. சரிப்பா நான் போயிட்டு வரேன், காரியத்துக்கு வரான்ற மாதிரி இவர் போயின்கிறார். இவர் போறாரு. கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் ஏசாயாக்கே வார்த்தை கொடுத்து சொல்றாரு, அவன்கிட்ட போய் சொல்லு, இன்னும் 15 வருஷம் நீ வாழ போற. எத்தனை வருஷம்? 15 வருஷம். ஏன்னா எசேக்கியா ஜெபம் பண்ணார். கர்த்தர் தாவீதுக்கு வாக்கு கொடுத்தாரா இல்லையா? ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி ஜெபிச்சாரா இல்லையா? அப்ப ப்ராமிஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்றாரு, பிரேயருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாரு. ப்ராமிஸ் பிளஸ் பிரேயர்ஸ் ஈக்குவல்ஸ் பிரேக் த்ரூ. எத்தனை பேர் வாழ்க்கையில கர்த்தர் ப்ராமிஸை கொடுத்திருக்கிறாரு? அந்த ப்ராமிஸ் வீணா போக கூடாதுன்னா உங்க ஜெபத்தோட அதை மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட் வித் யுவர் பிரேயர்ஸ். தட் ஷோஸ் த ஃபெய்த் ஆஃப் காட். ஆமென். ஆண்டவர் 15 வருஷம் அதிகமா கூட்டி கொடுக்குறாரு பாரு. அதுக்கப்புறம் எசேக்கியா மரிச்சு போறாரு. அவங்க மகன் பேர் மனாசே. மனாசே எவ்வளவு வயசு தெரியுமா? ராஜாவாகும் போது 13 வயசு. அப்ப எப்ப பிறந்தா மனாசே?
தேவன் அதிகரிச்ச அந்த 15 வருடங்கள்ல பெற்றெடுக்கப்பட்டவன் தான் மனாசே. நல்ல வேளை எசேக்கியா ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணார், கர்த்தர் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். ஆண்டவருக்கு துணிச்சலான ஜெபங்கள் ரொம்ப பிடிக்கும் பாரு. ஆகாப் என்ற ஒரு ராஜா இருந்தான், ரொம்ப மோசமானவன். ஆகாப் பதில் ஆகாதுன்னு வச்சிருந்துருக்கலாம் பேர். ஆகாதவனா இருந்தான், ரொம்ப தொலை கொடுக்குறவனா இருந்தான். அதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்து ஒரு ஜீதோனிய பொண்ணு, ஜீடோனைட். சரியா? அந்த ஊர்ல இருந்து வந்து பிள்ளைகளை நரபலி கொடுக்குற ஒரு ஊர் அது. அந்த மாதிரி ஒரு தேசத்துலேருந்து இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். இவன் வாழ்க்கை நாசமாக போச்சு. ஏன்? அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, ஃபுல்லாக அவனை கண்ட்ரோல் பண்ணி அந்த தேசத்தையே விக்கிரக ஆராதனைக்குள்ள வழி நடத்தி பேலஸில், நினைக்கிறேன் பேலஸில் 800 பேர் தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், யாரு அந்நிய தேவர்களுடைய தீர்க்கதரிசிகளுக்கு சோறு போட்டுருந்துச்சு டெய்லி. அந்த மாதிரி தேசத்தையே குழப்பி விட்டுருச்சு பாருங்க. அந்த ஒய்ஃப் பேர் வந்து ஜெசுபெல், ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க பைபிளில், ஜெசுபெல். ஸோ ஒரு நாள் ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, என்ன ஆச்சுன்னா ஒரு தோட்டம் வேணும்னு ஆசைப்படுறான். யாரு? ஆகாப். ஆனா இஸ்ரவேல் உடைய நியமத்து பிரகாரம் ஒரு குடும்பத்துக்கு சேர்ந்த சொத்து இன்னொருத்தர் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அது அந்த கோத்திரத்திலே தங்கி இருக்கணும்னு கர்த்தர் விருப்பப்பட்டார். அப்போ ஜெபுலன் கொடுக்கப்பட்டது அந்த கோத்திரத்திலே தான் இருக்கணும். ஆனா ஆகாப் வேற ஒருத்தன் நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை கேட்டுறான். நாபோத்து வந்து நான் கொடுக்க முடியாது அப்படின்னு பாருங்க. ஜெசுபல் ஒரு பிளான் பண்ணுது. அவன் மேல பொய் பழியெல்லாம் சுமத்தி ஒரு குற்றம் பெதர் சுமத்தின்றீங்க, ஜெசிபல் என்றீங்க. யார் பெதர் பண்ணதே? ஜெசிபல் தான் பஞ்சானா, அப்படி சுமத்தி பஞ்சு பொய் சாட்சிங்களெல்லாம் எழுப்பி அவனை கொலை பண்ணி ஸோ சொல்லி அனுப்புது. ஏஞ்சி போங்க, சும்மா எழுதுனுக்காதீங்க. என்ன தோட்டம் வேணுமா, நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், போங்க, போயிட்டு அந்த இடத்துல போய் நில்லுங்கன்னு நாற்பத்தோடைய தோட்டத்தில் நின்றுக்கிறான், பார்த்துக்கிறான். இது தான் நம்ம நிலமா அப்படின்னு நின்றுக்கிறான். எலியா வர்றாரு அந்த இடத்துல. எலியா வந்து சொல்றாரு, என்னப்பா அநியாயமா இந்த நிலத்தை பிடுங்கி உனக்கு சொந்தமாக்கலான்னு நினைக்கிறியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, யுத்தத்தில் சாவுவ, உன்னுடைய ரத்தத்தை நாய்ங்க நக்கின்னு இருக்கும், அந்த அளவுக்கு நீ சாவு அப்படின்றாரு. அப்படியே சொல்லிடுறாரு. அப்புறம் சொல்றாரு, அதான் இந்த எசிபல் ராணி அதோடைய எலும்பு கூட கிடைக்காத மாதிரி நாய்ங்க சாப்பிட்டு போடும்பார் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனம் கொடுத்துறாரு. இதை கேட்ட உடனே ஆகாப் என்ன பண்றான் தெரியுமா? ரொம்ப கெட்டவன். ஆனா கேட்ட உடனே ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணி சொல்றான், ஆண்டவரே நம்ம மன்னியுன்னு. நீங்க சொல்லுங்க, இந்த ஜெபம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா, யூஸ்ஃபுல்லா இருக்காதா? ஆகாபை யோசிச்சு பார்த்தா அவன் ஜெபம் கேட்கப்படாத மாதிரி தான் இருக்குது. ஆனா தேவனை பத்தி அறிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இவ்வளோ கெட்டதை பண்ணவன் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவர் கருணையா இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இப்பேற்பட்டவன் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் எலியாக்கிட்ட சொல்றாரு, சரி ஆகாப் வந்து மனம் திரும்புறான்ப்பா, அதனால அவன் டைம்ல இதை நான் செய்ய மாட்டேன். அவன் செத்துற பிறகு வேணா ஒரு சில கெடுதல் நடக்கும், ஏன்னா அவன் பண்ண விளைவுகளால. ஆனா அவன் மேல கொஞ்சம் கருணையா இருக்கிற. என்ன மாதிரி கருணையான தேவன் பாருங்க, என்ன மாதிரி அருமையான தேவன் இவர். எப்படி சொல்லலாம் ஜெபம் பாயிண்ட்லெஸ்ன்னு? எப்படி சொல்லலாம் ஜெபம் யூஸ்லெஸ்ன்னு சொல்லி? ப்ரேயர் இஸ் நாட் பாயிண்ட்லெஸ், ப்ரேயர் வில் சேஞ்ச் திங்ஸ். ஆமென். இன்னொருத்தர் இருந்தார் நம்ம தெரியும், அவர் பேர் யோனா. நினிவேக்கு போய் ஜெபம் பண்றாரு. நினிவே ஜனங்கள்லாம் ஜெபம் பண்றாங்க. கர்த்தர் இந்த நினிவே பட்டணத்தை காப்பாத்துறார். ப்ரேயர் இஸ் நாட் பாயிண்ட்லெஸ், ப்ரேயர் இஸ் ஆன் பாயிண்ட். ஜீசஸ் ஜெபம் பண்ணாரு, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியும் ஜெபம் பண்ணாரு, சிலுவையிலையும் ஜெபம் பண்ணாரு, உயிர் தெரிந்த பிறகும் ஜெபம் பண்ணாரு. இன்னைக்கு பிதாவுடைய வலது பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுகிறார்? ஜெபம் பண்ணுகிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார், ஒரு ஊழியத்தில் இருக்கிறார். ப்ரேயர் இஸ் நாட் பாயிண்ட்லெஸ். இன்னைக்கு while we are closing, இதை எழுதிங்க, பார்த்து இதை எழுதிங்க. Breakthroughs are both the fulfillment of promise and answers to prayer. Breakthroughs are both, அது ரெண்டுமே. பிரேக் த்ரூ எப்படி கிடைக்குது? ரெண்டு விஷயங்களுடைய விளைவு தான் அது. என்ன ரெண்டு விஷயம் அது? முதலாவது, இட்ஸ் தி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராமிஸ், கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துடைய நிறைவேறுதல். ரெண்டாவது, அது ஜெபத்துடைய பதில். அப்ப யார் யார் பிரேக் த்ரூக்காக எதிர்பார்க்குறீங்க உங்க வாழ்க்கையில? ஒரு வாசல் திறக்கும், ஒரு விடிவு காலம் வராதா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? நடக்கும். ப்ராமிஸ் மட்டும் இல்ல, ப்ராமிஸோட ப்ரேயர் கலந்துருங்க. சொல்லுங்க, ப்ராமிஸ் பிளஸ் ப்ரேயர்ஸ் ஈக்குவல்ஸ் பிரேக் த்ரூ. எவ்வளவு பேர் சில பவர்ஃபுல்லான விஷயங்களை கத்துட்டு இருக்கிற விஷயங்களை உணர்றீங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா. Prayer is beneficial. Prayer is powerful. 3 ரீசன் ஏன் நம்ம ஜெபம் பண்ணணும்னு உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். அப்புறம் நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். ஏன் இப்போ நீங்க 5 ரீசன் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, ஏன் ஜனங்க ஜெபிக்கிறது இல்லை? முதலாவது சைத்தான்னால. ரெண்டாவது யாரு? ரெண்டாவது எதுனால? அவங்க மாம்சத்தில் இருக்கிற பலவீனத்தினால. ஓகே. மூணாவது நாள் கேட்கப்படாத இல்ல பதில் கிடைக்காத ஜெபங்கள் நிமித்தம் சோர்ந்து போயிட்டாங்க. நான்காவதா ஏன் ஜெபிக்கிறது இல்லை? ஏன்னா பிளான் இல்லாம போறதுனால போர் அடிக்குது, அதனால ஜெபத்தை விட்டாங்க. அஞ்சாவதா ஏன் அநேக விசுவாசிகள் ஜெபிக்கிறது இல்லை, ஜெப வாழ்க்கையை கடைப்பிடிக்கிறது இல்லை? ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா? என்னத்த ஜெபம், என்னத்த அவர் ஆஃப் ப்ரேயர், என்ன பிரதர் ப்ரேயர் பண்ணி, என்ன பிரதர் நம்ம என்ன செஞ்சாலும்
அவர் என்ன நினைக்கிறாரா தான் நடக்க போகுது. கடவுள் என்ன நினைக்கிறாரா அது நடக்க போகுது. அதான் ஜெபிக்க தேவையில்ல. இது ஒரு நரகத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு தவறான ஒரு போதனை, ராங் ஐடியா. ப்ரேயர் இஸ் நாட் பாயிண்ட்லெஸ். ப்ரேயர் சேஞ்சஸ் திங்ஸ். ஏன் தெரியுமா நம்ம ஜெபம் பண்ணோம்? முதலாவது எழுதிங்க. ஏன்னா ஜெபத்தில் நம்மளுடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்மளுடைய பிரசன்னத்தை நிமித்தம் நம்ம இன்பத்தை கொடுக்கிறோம். We give pleasure. Prayer is giving God the Father the pleasure of our presence. ஜெபம் பண்ணும்போது என்ன சொல் பண்றோம்? நம்ம ஆண்டவரே இதோ ஆண்டவரே வந்துட்டேன், என்ன என்ஜாய் பண்ணுங்க ஆண்டவரே, வந்துட்டு ஆண்டவரே உங்க பிரசன்ஸ் என்னால உணர முடியுதோ இல்லையோ, இதோ என் பிரசன்ஸை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க என்ன நேசிக்கிறீங்க. நான் வந்திருக்கிறது நீங்க என்ன என்ஜாய் பண்ணுன்றதுக்காக. ஏன் ஜெபம் பண்ணோம்? ஏன்னா பிதாவானவர் நமக்காக காத்திருக்கிறார். ஜீசஸ் சொல்றாரு, ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ள போய் நீ கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போ நான் அந்தரங்கத்துல வர்றதுக்கு முன்னாடி என் பிதாவானவர் எனக்காக காத்திருக்கிறார். See, the Father is waiting in your prayer place. He is waiting in my prayer place. அன்னைக்கு ஆதாம் ஜெபத்துக்கு வரல, அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார். கேட்கிறாரு, ஆதாம் நான் வந்துட்டேன், நீ எங்க? நீ பாவம் பண்ணிட்டேன்னு தெரியும் ஆதாம், ஆனாலும் உன்னோட ஜெபம் பண்ண நான் வந்திருக்கிறேன், உன்னோட உறவாட நான் வந்திருக்கிறேன். Prayer is to give God the pleasure of our presence. ரெண்டாவதா ஏன் தெரியுமா நம்ம ஜெபிக்கணும்? ஏன்னா ஜெபம் மாற்றங்களை கொண்டு வரும். எழுதிங்க பார்க்கலாம். Prayer changes things. ஒரு சில தடவை ஜெபம் நம்ம சூழ்நிலையை மாத்தாத மாதிரி இருக்கும், ஆனாலும் ஜெபம் பண்ணும். கண்டிப்பா ஜெபம் தேவனை மாத்த போறது இல்ல. தேவன் சதா காலமும் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். நேற்றும் என்றும் என்றும் அன்பானவராகவே இருக்கிறார். நேற்றும் என்றும் என்றும் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். என்னவோ நம்ம ஜெபம் பண்றதுனால அவருடைய மனசை மாத்தி அவருடைய கையை முறுக்கி அவர் பாக்கெட்ல இருந்து ஆசீர்வாதத்தை தூக்கின்னு வர தேவையில்ல. You don't have to twist the arm of God. Prayer may not change God, it may not change the circumstance, but prayer always changes you. ஜெபம் தேவனை மாத்த போறது இல்ல. ஜெபம் ஒரு சில தடவை சூழ்நிலையும் மாத்த போறது இல்ல. ஆனா நிச்சயமா கண்டிப்பா 100% ஜெபம் நம்மளை மாத்திட்டே இருக்குது. எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறீங்க ஜெபத்துக்கு வர்றதுக்காக? Because prayer is changing you, whether you realize it or not. Say something that is changing in your life. Something that is changing in your life. Prayer நம்மளை மாத்திட்டு இருக்குது. ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் எழுதிங்க பார்க்கலாம். லாஸ்ட் வீக் உடைய மெசேஜ். ஏன் தெரியுமா ஜெபம் பண்ணும்? ஏன்னா ஜெபம்ன்றது தேவனுடைய திட்டங்களை இந்த பூலோகத்துல நம்ம நிறைவேற்றும்படி அவரோட ஒரு கூட்டுறவுல இறங்குறோம், அவரோட ஒரு கூட்டுல நம்ம இறங்குறோம், அவரோட ஒரு பார்ட்னர்ஷிப்ல இறங்குறோம். Prayer is to partner with God for his purposes to be accomplished on the earth. அவருடைய திட்டங்கள் பூலோகத்துல நிறைவேறும்படி அவரோட ஒரு கூட்டு வேலைக்காக இறங்கணும். தெரியுமா? ஒரு covenant வேலைக்காக, ஒரு கோஆபரேஷன். இதுதான் prayer. Prayer is a great partnership. Amen. Prayer is a great partnership. அவர் வேலை செய்யறாரு, அவருடைய வேலையை நம்ம இங்க செய்யறோம். அதான் ஜெபம். அதனால தான் ஜான் வெஸ்லி சொல்றாரு, ஒரு மனுஷன் ஜெபிக்காம பூலோகத்துல தேவன் எதையும் செய்ய முடியாது. ஏன்னா பூலோகத்துக்கான அதிகாரத்தை கர்த்தர் மனுஷனுக்கு தான் கொடுத்திருக்கிறார். வானங்கள் தேவனுடையது, ஆனால் பூமியை தேவன் மனுஷனுக்கு கொடுத்தார். நம்ம படிக்கிறோமே சங்கீதம் 115:16. The heavens belong to God, but the earth he gave to man. மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். டாக்டர் மைல்ஸ் முன்ரோ சொல்றாரு, prayer gives earthly license for heaven's intervention. பரலோகம் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யணும்னு பூலோகம் பர்மிஷன் கொடுக்கிறது பேர் தான் ஜெபம். பரலோகம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யணுமா? அப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்க, அதுதான் நீங்க கொடுக்கிற பர்மிஷன். பரலோகம் என்ன தொடணும் பதர், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நிரப்பணும், then you have to start praying. But prayer என்றது குவாலிஃபிகேஷன் இல்ல, prayer என்றது பெர்மிஷன். ஞாபகம் வச்சுங்க, குவாலிஃபிகேஷன் ஒண்ணே ஒண்ணுதான், இயேசுவின் ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம், அது ஒண்ணுதான் குவாலிஃபிகேஷன் ஆசீர்வாதத்துக்கு. ஆனா பெர்மிஷன் இஸ் prayer. Prayer is when we give God the permission for his intervention in our life. So ஞாபகம் வச்சுங்க, ஜெபம்ன்றது என்னது? கர்த்தர் ஏற்கனவே பிரேக் த்ரூ தருவார், ப்ராமிஸ் கொடுத்துட்டார். நம்மளுடைய பங்கு என்னது? அதுக்காக ஜெபிக்கிறோம், அதுக்காக நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். தேவன் ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லியிருந்தார், 70 வருஷம் முடிஞ்ச உடனே உங்களுடைய அடிமைத்தனத்தை நான் திருப்ப போறேன், உங்க எல்லாரையும் திரும்பவும் எருசலேம் கொண்டு வர போறேன் வாக்குத்தத்தம் கொடுத்தார் எரேமியா மூலமாக. இந்த ப்ராமிஸை ஒரு நாள் தானியேல் படிச்சிட்டார். ஏன்னா எரேமியாக்கு அப்புறம் வாழ்ந்தவர் தான் தானியேல். தானியேல் படிச்சிட்டாரு. 69 வருஷம் ஆச்சு கண்டுபிடிச்சார். இப்ப எத்தனை வருஷத்துல அடிமைத்தனம் தீரப்போகுது? 70 வருஷத்துல. யார் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது? தேவன். யார் இதை கண்டுபிடிச்ச இந்த ப்ராமிஸை?
பார், ஒரு புத்தகத்தை இன்னொருத்தர் படிச்சாரு ரெக்கார்ட் நம்மளுக்கு பைபிள்ல இருக்குது. தானியேல் தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை படிச்சிருக்கிறார். படிச்சு கண்டு 70 வருஷத்துல முடிய போகுது, இப்போ நான் கால்குலேட் பண்ணி பார்க்கிறேன், 69 வருஷம் ஆயிடுச்சு, அதனால நான் ரிலாக்ஸ் ஆக போறேன், 70 வருஷத்துல எஸ்கேப் அப்படியே சொன்னாரு. இல்ல, அதனால நான் ஜெபிக்க போறேன். ஏன்னா பிரேக் த்ரூ எப்படி வருது? ப்ராமிஸ்னால மட்டும் இல்ல, ப்ராமிஸோட சேர்ந்து பிரேயர், ஜெபத்தினால வருது. He starts praying. கர்த்தர் அதே போல ஒரு ராஜா வராரு. அந்த ராஜா பேர் வந்து சைரஸ். இந்த சைரஸ்ன்ற ராஜாவுடைய கர்த்தர் பேசுறாரு, சைரஸ் ரிலீஸ் பண்றாரு அநேகரை. அப்போ வந்தவங்க தான் இந்த எஸ்ரா கூட ஜனங்க வர்றாங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் நெகேமியாவுடைய ஸ்டோரி எல்லாம். இப்போ வேதத்துடைய புத்தகங்கள் இதெல்லாம் முன்னாடியே வந்ததுனால இது முன்னாடியே நடந்துச்சுன்னு நினைக்கிறோம். இல்ல, தானியேலுக்கு அப்புறம் நடந்தது தான் எஸ்தர், நெகேமியா, எஸ்ரா, இது எல்லாமே அதுக்கப்புறம் நடந்தது தான் ஹிஸ்டாரிக்கலா நம்ம பார்த்தோம். ஆனா யார் ஜெபம் பண்ணது இது நடக்கணும்னு? தானியேல் ஜெபம் பண்றாரு. தானியேல் ஜெபம் பண்றாரு. தி early church prayed. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார் இயேசு சொன்னார். அதனால அப்போஸ்தலர் என்ன பண்றாங்க? மேல் வீட்டறையில ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டாங்களா, காப்பி குச்சின்னு. வருவாரு அப்படின்னா வர்ற நேரத்தில் வருவார். அவர் வந்து ஒரு அசைவு கொண்டு வர்றாரு. பாரு, நீ என்ன பண்ணலான்னுங்கிற? நான் வெளியே போய் மசால் பூரி சாப்பிட்டு வரலான்னுங்கிறேன். மசால் பூரி தப்பு இல்லை, ஆனா அவங்க ஜெபம் பண்ணாங்கன்றது இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஜெபம் பண்றது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். எலியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் பஞ்சத்தை திருப்பி போட போறேன், அவங்களுக்கு மழையை கொண்டு வர போறேன். ஆனா எலியா போய் ஜெபம் பண்ணுமா இருந்துச்சு. அதுக்காக ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட லெசன்லயே மிக முக்கியமான லெசன் என்னன்னா, ப்ராமிஸ் பிளஸ் பிரேயர் ஈக்குவல்ஸ் பிரேக் த்ரூ. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். ஓகே, இந்த டீச்சிங் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க, கரங்களை தட்டி. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.